ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்க அண்டர்டேக்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வழக்கம் போல பிராலி ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம். அப்புறம் நம்ம கூட கிறிஸ்தன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிறிஸ்தன். வணக்கம் வணக்கம். நீ இவ்வளவு எனர்ஜியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டியே, என்ன ஆச்சு உனக்கு? இல்ல, சும்மா ஒரு புதுசா ட்ரை பண்ணுவோமே. சரி, ஓகே. அடுத்த நம்ம கூட வளர்ந்து வர பாட்காஸ்டர் 20K ரீச் ஆயிட்டு வர நினைக்கிறேன். போட்டான் ஒரே போல. ஆரம்பத்துல இருந்து அத்தனை வாட்டி சர்க்கிள் ஜெனரேட் பண்ணாங்கடா. மார்லி இணைஞ்சிருக்காரு மண்டக்கோளாறுல இருந்து. கக்காஷி கூட பாட்காஸ்ட் பண்ணிருக்காரு. வணக்கம் மார்லி. ஆமா ஆமா ஆமா. நல்ல வேலை அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட கொலாப் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுலாம், இன்னும் ஒரு மாசம் எல்லாம் கழிச்சு மார்லி கிட்ட கொலாப் கேட்டா முடியாது, நீங்க வேணா வளர்ந்துட்டு வாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணி வாசல்ல நிக்கிறாங்க. பிரியாணி மேன்ல இருந்து எல்லாரும் நிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஏண்டா நான் மெசேஜ் பண்ணா பாதி பேஜே கண்டுக்க மாட்டானுங்க. யாரா என்ன ஓட்டுறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து இந்த பாட்காஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒன்னைய முதல்ல ஆக்வர்ட் ஆக்குறோம். டைட்டில் ரிவீல முதல்ல அப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் காட்டிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் என்னன்னு ரிவீல் பண்ண போறோம். பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா ஆக்வர்ட்னஸ். நம்ம எங்கெல்லாம் ஆக்வர்டா நம்ம ஃபீல் ஆகுறோம். அது சில விஷயங்கள்லாம் இப்போ ஆக்வர்ட்னா எப்படி கூச்சோன்னு சொல்லலாமாண்ணே? கூச்சோன்னு சொல்லலாமா? கூச்சோன்னு சொல்லலாம். ஒரு விதத்துல கூச்சோன்னு சொல்லலாம். ஆக்வர்டுங்கிறது அது ஒரு விதமான கிரிஞ்சு மாதிரியான ஒரு அது நம்மளா ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு ஃபீலிங். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கிரிஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி ஒரு 3 பாட்காஸ்ட் விட்டோம். அதுல கடைசி வரைக்கும் அது ஒரு ஃபீலிங். கடைசி வரைக்குமே எங்களால அது என்னன்னு டிஃபைன் பண்ண முடியல. முதல்ல கூட ஃபீல் பண்ண வைக்கிறது ஸ்கூல்ஸ்ல இருந்தா. நான் ஸ்கூல் தான், நம்ம வீட்டுல கூட நம்ம எடுத்தானே ஸ்கூல்ல தான் போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணா இல்ல பண்ணாலும் ஃபீல் பண்ண வைப்பாங்க. வீட்டுலதான் நம்ம பிறந்ததுல இருந்தே அங்கதான் இருப்போம். அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். அதனால ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்காது. ஒரு ஹோம் ஃபீல் இருந்துரும் வீட்டுல. புதுசா ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து ஏபிசிடின்னும் போது வந்து ஆக்வர்டா தான் இருக்கும். என்னடா இது பாடெல்லாம் வைக்கிறாங்க. ஆமாண்ணே, எனக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மிஸ் சைட் அடிச்சுட்டே இருப்பேன். அது எனக்கு கண்டுக்கவே பரவாயில்லைங்களே. டேய் இவனை கிக் அவுட் பண்ணுங்கடா. டேய் இவனை கிக் அவுட் பண்ணுங்கடா. இவன் வேணாண்டா நமக்கு. நண்பா மார்லி நண்பா, இப்படி சைட் அடிப்ப ஒரு நாயமா. சரி டீச்சர் எல்லாம் நம்ம எல்லாருமே சைட் அடிச்சிருப்போம். ஆனா 1ஆம் கிளாஸ்லங்கிறது இல்ல வந்து இல்ல ஆக்சுவலி இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து எல்கேஜி படிக்கும் போதே ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா எல்லாம் கேட்டிருக்கேன். நான் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பக்கத்துல இந்த வருவாங்கல்ல இருக்கிற கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். இது எப்படி இருக்கு? இல்லடா உண்மையாவே நடந்த விஷயம். அது கூட கொஞ்சம் ஒத்துக்கலானே. ஆனா இவன் சொல்றான் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லயே சைட் அடிச்ச. என்ன இதெல்லாம் ஒரு சைட் அடிச்சா உண்மையிலடா. இதெல்லாம் நம்ப மாட்டேன்னா நான் அப்பப்ப ஏதாச்சும் ஒண்ணு ரிவீல் பண்றேன். ஆனா என்ன அட்டாக் பண்றியா? இந்த பாட்காஸ்டோட தீம்ஸ் நீதான் முடிவு பண்ணிட்டோம். இந்த சீரியல் எல்லாம் மாத்துவாங்க தெரியுங்களா? இவருக்கு பதிலா இவர், இவருக்கு பிஜிலிக்கு பதிலா மார்லி மார்லிய தூக்கிட்டாச்சு.
சிக்கிட்டு இந்த எபிசோட் என்ன ஆக போறேனோ. சரி, நம்ம டாபிக் வருவோம். பர்சனலா எனக்கு வந்து ஒரு 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 விஷயம் வந்து பயங்கர ஆக்வர்டா இருக்கும். என்னன்னா வந்து இந்த வடிவேலு சொல்லுவாரு தெரியுமா, இந்த மூஞ்சுக்கு முன்னாடி புகழாதேன்னு சொல்லுவாருல்ல. ஆமா ஆமா அந்த மாதிரி எனக்கு வந்து அப்ரிசியேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. யாருன்னா வந்து இப்ப வந்து மெசேஜ் பண்றாங்கன்னு பாட்காஸ்ட் நல்லா இருக்கு அந்த மாதிரி எதுனா சொன்னாங்கன்னா ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ மீன்ஸ் அலாட்ன்ற மாதிரி ரிப்ளை பண்ணிடுவேன். இதுவே வந்து லைவ்ல இல்லாட்டி நேர்ல எல்லாம் யாராவது வந்து சொன்னாங்கன்னா எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். ஒரு மாதிரி இப்படி குழஞ்சுக்கிட்டு இருக்கும், ஆக்வர்டா இருக்கும் எனக்கு அது. புரியுது. நானே கால்ல எதனா வச்சு நானே கேட்டிருக்கேன். நீ ஒரு மாதிரி என்ன சொல்றது அந்த மாதிரி ஆயிருக்கீங்க. அதே மாதிரி ராலி நீங்க எப்பயாவது ஆக்வர்டா இருக்கீங்களா? அப்ரிசியேஷன்ல ஆக்வர்டா இருக்கீங்களா? அப்ரிசியேஷன் சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப கூட்டத்துல வந்து நம்மளுக்காக ஊன்னு கத்தும் போது நம்மளுக்கு அது என்னன்னா நம்மளா இவ்வளவு பெரிய புளித்து பழுத்தமா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த காலேஜ் திடீர்னு ஏதாவது கூப்பிடுவானுங்க ஸ்டேஜுக்கு போயிட்டவனு எல்லாம் கத்துவானுங்க. திடீர்னு கத்துறீங்க, எனக்கெல்லாம் கத்துறீங்க, என்ன யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது பிராலி நானும் மாறி மாறி தன்னும்பாசனம் பண்ணிக்கிறோம். இப்ப நாங்கள் பெரும் புலத்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலா எனக்கு ஆக்வர்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அப்ரிசியேஷன் வந்தா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் மாதிரி இருக்கு. எனக்கு ஆக்வர்டா நல்லாதான்டா இருக்கும், நல்லாதான்டா இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா பாரு நம்மளையும் ஒருத்த வந்து அப்ரிசியேட் பண்ணிருக்கான்ற மாதிரி தோணும். அந்த அந்த ஒரு செகண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. லைவ்லலாம் வந்து ஏதாவது சொல்லுவானுங்களா, எனக்கு ஒரு மாதிரி பிளஸ் ஆவேன் நானு. ஆமா கிறிஸ்டன் ஐ அம் a big fan. ஒரு ஹாய் செவனேன்றா டேய். அது அது வேற யாரும் இல்ல, மார்லி தான். அப்படிதான் மார்லி தான். இதாச்சும் பரவாயில்ல, இதுவாச்சும் பரவாயில்ல. ஃபேக் ஐடில இருந்து வரான். நான் Q&A போட்டிருப்பேன். என்னன்னா ஒண்ணு வந்து பிராலி இல்ல பிராலி இல்ல, என்னடா பிராலி மார்லி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து மார்லி, இன்னொன்னு வந்து காட்மன் ஃபேக் ஐடில வரான். டாபிக்கு Q&A போட்டிருப்பேன். இவன் மண்டக்கோளாறு பேஜ்ல இருந்து வருவான் மார்லி வந்து பிக் ஃபேன் ப்ரோ தம்ஸ் அப் பண்ணுங்க ப்ரோ. என்னடா இது, இந்த என் பேரு சூச நான் திங்கிறது தோசைன்னு சொல்லிட்டு போற வர இடத்துல எல்லாம் ஒரே டயலாக் தான் விட்டுக்கிட்டு இருக்க நீனு. எனக்கு இதேதான் கமெண்ட் அடிச்சான். நானும் Q&A போட்டேன், எனக்கு ஏதாவது டைட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கன்னா அங்க வந்து இந்த கருமத்தை தான் எழுதி வச்சான். அவங்கிட்ட பண்ணாத வம்பு. என் Q&A வந்துட்டு ரெண்டே கொஸ்டின் தான். அதுல ஒண்ணு இவன் பண்ண சேர்த்தேன், இன்னொன்னு வந்து எவனோ ஒருத்த சிவனேன்னு இல்லாம வந்து அடுத்து எப்ப பாட்காஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டான். ஆனா ஒருத்தன் எவன் அடுத்து பண்ண வக்கீலாம டாபிக் கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்கள்ட்ட. டே ஆனா இது உண்மைடா. என்னமாவது போஸ்ட் போட்டிருப்பேன் சரியா, அங்க அதுக்கு ரெலவெண்டா கமெண்ட் பண்ணாம ப்ரோ அடுத்த பாட்காஸ்ட் எப்ப ப்ரோ போடுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சரி டாபிக் பின்னர் அறிவிக்கப்படும். ஒண்ணும் இல்ல டிடிகே பாட்காஸ்டா மாறும் ரேண்டம் டாக்ஸ். டாபிக் எப்பதான்டா பேசுவீங்க? பேசிக்கிட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு மோஸ்ட் ஆக்வர்ட்னா பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் பாட்டு பாடுறது முன்னாடி நிக்க. ஆமாண்டா டேய் ஒண்ணும் இல்ல, அவனுங்க ஹாப்பி பர்த்டேயோட நிப்பாட்டவும் மாட்டானுங்க. அடுத்து மே காட் பிளஸ் யூ டியர்னு ஆரம்பிப்பானுங்க. அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னமோ சொல்லுவானுங்க. அந்த மாதிரி டியரை வேற அழுத்தி சொல்லுவானுங்க, டியர். அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. நம்மளும் கை தட்டுவோம், திடீர்னு என்னமோ உட்காந்துருவோம். எங்க ஸ்கூல்ல எல்லாம் இப்படி பண்ணுவானுங்க. அதாவது ஒரு கிளாஸ் நின்னு சிங் பண்ண மாட்டானுங்க. மொத்தத்துக்கும் யார் யாருக்கு பர்த்டே இருக்கோ ஒரு ரூம்ல சென்ட் பண்ணிட்டு அவனுக்கு மட்டும் தனியா அவனுக்கு மட்டும் அந்த பிரேயர்ல தனியா ஒதுக்கிடுவானுங்க. இந்த பிரேயர் அந்த பர்த்டே சாங்கு அப்படியே செலிப்ரேட் பண்ண உடனே ஒரே ஆக்வர்டா இருக்கும். துரத்தி விட்டுருவானுங்க கிளாஸ்க்குள்ளே இருந்தாலும். அதெல்லாம் இன்னும் ஆக்வர்டா இருக்கும்டா.
நம்ம கிளாஸ் பசங்க அதேதான். நம்ம கிளாஸ் பசங்க 40 பேர்னா கூட சமாளிச்சிடலாம். ஆமா இது ஆமா முழு ஸ்கூல் எல்லாம் இருந்துச்சுன்னா பயங்கர ஆக்வர்டா இருக்கும். இது கிளாஸுக்கு ஆமா. முன்னாடி நிக்கும் போது போனர் வந்த மாதிரி இருக்கும் அது. சில்லுவண்டெல்லாம் பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டு கிடப்பான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதோட கொடுமை என்னன்னா எங்க ஸ்கூல்ல பர்த்டே அன்னைக்குனா ஓல்ட் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சருக்கும் சாக்லேட் தரணும். சரிங்களா? ஒவ்வொரு கிளாஸா இருக்கும்போது அவனுக்கு கத்துவானுங்க, டேய் ஏன்டா கத்துறீங்க? நம்ம டியூஷன்ல படிக்கிற பையனா எவனோ ஒருத்தன் உள்ள இருப்பான். தெரிஞ்ச கத்துக்கிட கத்துறீங்க. பாதி நாள் பண்ணிடுவேன். வேலு 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 அப்படின்னு கத்துவானுங்க. ஒரு மாதிரி இந்த கிளாஸுக்கு முன்னாடி நிக்கிற போது போனர் வரும் தெரியுமா? அது யாருன்னா அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த சமயத்துல வராது, பயம்தான் வரும். நீ வந்து சரி முன்னுக்கு போறத விடு. நீ வந்து யூ வில் பி மைண்டிங் யுவர் ஓன் பிசினஸ். உன் பெஞ்ச்ல உன் பாட்டுக்கு உட்காந்து என்ன மாதிரி எழுதிக்கிட்டு இருப்ப, இல்லாட்டி என்ன படிச்சுக்கிட்டு இருப்ப. டக்குன்னு உன் பேர் சொல்லி கிறிஸ்டபர் எந்திரிச்சு படின்றுவாங்க. அப்பதான் உனக்கு கரெக்டா போனர் இருக்கும். அந்த ஏஜ்ல ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆமா ஆமா. நான்லாம் வந்து இந்த ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு குனிஞ்சிருவேன் நானு. டக்குனு பெண்ணை கீழே போட்டுருவேன். எனக்கு அப்படி எதுவும் ஆகாது. எனக்கு ஒரு ஹிந்தி டீச்சர் நிக்கும் போதெல்லாம் ஆகாது. டீச்சர் பார்த்தா மட்டும் அப்படியே தம்பி கொஞ்சம் நைட்டா ஏந்து நிப்பா. அது வந்து ராஜா, அது வந்து அது இன்வாலன்டரி போனர் எல்லாம் கிடையாது. அது நீ வேணும்னே எடுத்துக்கிற. ஆகாது. பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவங்க நல்லா வேற இருப்பாங்க. பார்த்தோன்னே எழுந்து நிக்கும். ஆமா ஆமா. எனக்கு எப்படிமா அந்த போர்ட்ல போயிட்டு இந்த எரேஸ் பண்ண சொல்லுவானுங்க. ஆமா. நான் வந்து ஷார்ட்டா இருக்கறதுனால ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருவேன். என்னைய துரத்தி விட்டுருவானுங்க எப்ப பார்த்தாலும். பாதி நேரம் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால டக்கின்னு எடுத்து விட்டுருவேன். அதுக்காண்டியே இது ஒண்ணு டக்கின்னு எடுத்து விடாம இருந்தேன்னா அவ்வளவுதான், மானம் போயிரும். அது என்ன நம்ம கரெக்டா வச்சிருந்தாலும் தம்பி சொல்றாப்ல. அது அப்படிதான்டா. அந்த ஏஜ்ல வந்து தம்பி என்னத்துக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியாது நம்மளுக்கு. திடீர்னு கிளம்புவாரு. சரி வேணாம், நம்ம ரொம்ப நேரமா இத பத்தியே பேசிட்டு இருக்கோம். பிராலி சொல்றா உன் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி முடிங்கடா. டேய் ஆக்வர்டா இருக்குடா எனக்கு இந்த டாபிக்கே ஆக்வர்டா இருக்குடா எனக்கு. இல்ல எனக்கு இந்த மாதிரி நடக்கல. ஏன்னா எப்பவுமே என் பர்த்டே வந்து மே மாசம் லீவ் டைம்ல தான் வரும். அதனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. பர்த்டே பத்தி கேட்கல நாங்க. இதுவும் அவ்வளவா நல்லதுல. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காருவேன். அதனால மோஸ்டா எல்லாத்தையும் எஸ்கேப் ஆயிடுவேன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. நான் கூட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, எனக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்றியோ நினைச்சேன். ஆனா அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல்லயே இன்னொரு பெரிய ஆக்வர்ட்னஸ்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்ற பேர்ல அதர் ஜெண்டரோட பேச வைப்பாங்க. அதெல்லாம் ஜாலியா இருக்குண்டா. ஏன்னா ஆக்வர்டுங்கற நான் எப்படான் இருப்பேன்டா. எனக்கு சொல்றேன் அவங்க இங்கிலீஷ்ல தான் டாக்கிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அந்த ஜெய் கோவால சொல்லுவான்ல, யூ டவல் டேக் டவல், அது மாதிரி அவங்க செலக்டிவா தான் கான்வர்சேஷனே இருக்கும். ஹாய் ஹவ் ஆர் யூ, ஃபைன், ஓகே பை மேடம், போற மேடம், விட்டுருங்க மேடம். ஆனா பரவாயில்லடா, உங்க ஸ்கூல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேச வச்சிருக்கானுங்க. எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து பொண்ணுங்க பசங்க பேசவே கூடாது. அது வந்து ரூலு. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட படிச்ச பொண்ணு கூட 6ஆம் கிளாஸ்ல இருந்து நீ பேசக்கூடாது. அதோட வந்து ஆமா, அதோட உனக்கு டிவோர்ஸ் ஆகி பேசக்கூடாது. உங்களுக்காச்சும் வெறும் பேசக்கூடாது தானே. எங்க கரெக்டா 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா 9th 10th தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. கிளாஸ் பிரிச்சே விட்டாங்களா? ஆமா, நல்லது.
எங்களுக்கு 5வது வரைக்கும் நாங்க பக்கத்துலதான் உட்கார்ந்துருப்போம், ஒரே பெஞ்ச் அந்த மாதிரின்ட்டு. அதுக்கப்புறம் ஆமாண்டா. அப்படியே மாத்தி விட்டானுங்க. அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு அப்ப எதுக்குன்னே புரியாது. அவ்வளவு நாள் நம்ம நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம், அவங்களோட பேசக்கூடாதுன்னு இருப்பாங்க. நான்லாம் பேசாமலாம் இருக்கல. தன்னை பிளே பாய் என்று மாற்றிக் கொள்கிறார். ஆனா தாப்பரால வந்து கோ கிளாஸ்ல இருக்கலாம். என்னது டாப்பரா இருப்பானுங்களே அவனுங்க மொத்தம் பொண்ணுங்க பசங்க ஒன்னா இருப்பாங்க. ஒரே கிளாஸ். எங்க ஸ்கூல்ல எல்லாம் எல்லாரும் ஒரே கிளாஸ்ல தான் இருப்போம், பேசதான் மாட்டோம். அதையும் தாண்டி நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஸ்கூல்ல இருந்தா லவ் பண்ணி இவ்வளவு நாள் வந்திருக்கோம். திரும்ப அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி இருந்துச்சானே, பசங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு வழி பசங்களுக்கு ஒரு வழி பொண்ணுங்களுக்கு, அதாவது கிளாஸுக்கு வருது தனித்தனி ஸ்டெப்ஸே இருந்துச்சு. பசங்களுக்கு தனி ஸ்டெப்ஸ், கேர்ள்ஸுக்கு தனி ஸ்டெப்ஸ். ஆமா, எங்க ஸ்கூல்லயும் அப்படிதான். அந்த மாத்தி கீத்தி போயிட்டோம்னா பிடி மாஸ்டர் பிடிச்சது சாவடிப்பான். இல்ல நமக்கு அங்க மாத்தி போகிறதுக்கே ஆக்கோட ஆக்கி விட்டுருவானுங்கடா நம்மள. ஒண்ணும் இல்ல, பொண்ணுங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. எனக்கு என்ன ஆகும்னா, நான் கரெக்டா நேத்தா போன அன்னைக்கு வந்து பக்கத்து வழி வந்து கேர்ள்ஸ் வழி தான் போனாதான் சீக்கிரமா என் கிளாஸுக்கு போக முடியும். நான் வந்து அந்த வழியா போவேன்னா நான் சுத்தி போயிட்டு அடி வாங்குவேன் நான் மேம் கிட்ட. நான் பண்றதுக்கு அதுல பிடி மாஸ்டர் இருப்போம். இப்ப நமக்கு வந்து சில நேரத்துலலாம் வந்து இந்த பெஞ்ச் தூக்கெல்லாம் ஆளு கூப்பிடுவானுங்க. ஆமா. அப்ப வந்து என்ன பண்ணுவானுங்க, பாதி வேலையை செஞ்சுட்டு என்ன பண்ணுவானுங்க, மிச்ச வேலை வந்து 3:50க்கு அப்புறம் வாப்பா, நீ வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்க்கோணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பொண்ணுங்க எல்லாம் போயிருவாங்க, நம்ம ஸ்கூலை விட்டு வெளில போயிருவாங்க. அப்பவுமே வந்து நமக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் சைடு ஸ்டேர்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். அந்த சைடு தான் நம்ம கிட்ட இருக்கும், அந்த சைடு கிளாஸ் ரூமுக்கு தான் போடணும். அப்ப வந்து அப்படியே டீச்சர் என்ன பிடி சாரை பார்த்து அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு நிப்போம், சரி போங்கடா பரவாயில்லடா போங்கடான்னு அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, சரி போ பரவாயில்ல பொண்ணும் இல்லன்ட்டு. அந்த மாதிரி ஆக்வர்டாவே ஆக்கி விட்டுருவானுங்க நம்மளுக்கு அந்த விஷயத்தெல்லாம். அதுக்கப்புறம் காலேஜ்ல போயிட்டு பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியாம எஸ்கேனா மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தெரிய வேண்டியது கிறுக்கனுங்க. ஒன்லி ஃபாலோயிங், நோ டாக்கிங் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா நோ டாக்கிங், ஆனா ஷேர் சாட்ல ஸ்டேட்டஸ் மட்டும் போடுவானுங்க. நான் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன், ஒரு தாத்தா ஒருத்தர் டிபி வந்து தாத்தா, சரி என்னடா ஒரு மாதிரி கில்மா ஸ்டேட்டஸா இருந்துச்சு. சரியா இதுல என்ன ஆப், மோஜ் ஆப்ல பார்த்தேன் நான் இதை. சரி ஒரு மாதிரி கில்மாவா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, கீழே வந்து என்ன இது போட்டிருக்காரு, கேப்ஷன் போட்டிருக்காரு, காதல் ஸ்டேட்டஸ் தமிழ்ல போட்டிருக்காரு. சரி வாங்க இளமை அப்படியே பூக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இவரு ஹெட்செட் மாட்டிங்கன்னு. சரி வா. இப்ப வந்து ஒரு புதுசா ஒரு கேங் ஒண்ணு, இப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்னு வையேன், அவன் ஏரியாக்கு நம்மள கூட்டு போறான்னு வையேன், அங்க அவனுக்கு ஏரியா பசங்க எல்லாம் இருப்பானுங்க. சரியா அங்க போயிட்டு நம்மள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். அப்ப வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். அது ஜென்ரலாவே லைக் when you meet new peopleே வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருக்கும். அவங்கள்ட்ட எப்படி பேசுறது, ஹாய் ஹலோன்ற மாதிரி இருப்போம் நம்ம. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே கூட இப்ப வந்து 2 கேங்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு கேங் இருக்கேன், நீ ஒரு கேங் இருக்கேன்னு வையேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஹேங் அவுட் பண்றோம்னு வையேன், எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம் என்னமோ ஒரு ஹேங் அவுட் பண்றோம்னு வையேன். அப்போ வந்து அந்த கிரௌடு பெருசானோன்னு நமக்கு நிறைய டைம்ல எல்லாம் வந்து நல்ல பாயிண்ட்ஸே இருக்கும். இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இல்ல, நான் இது டிஸ்கஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா, இத நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸே இருக்குமா பேசுறதுக்கு, ஆனா வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும்னா. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல, நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. பண்ணிருக்கோம். அதே மாதிரி சில டைம் ரொம்ப ஒரு மாதிரி மொக்க பண்ணுவானுங்க. நம்ம பேசாம அமைதியா இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ராம்கி படத்துல இருந்து சந்தானம் சொல்லுவாரு, ராம்கி படத்துல ஒரு காலேஜ் வைஸ் வரை ஒரு ஃபுல் கலாச்சல் தான் அந்த மாதிரி. என்னமோ நீ மொக்க பண்ணோன்னு மார்லி மாதிரி பீஜோ கடிப்பாங்களோ, அதை வந்து கேட்க முடியாம உட்கார்ந்து இருப்பியா, அது ஆக்வர்டா இருக்குமோ நினைச்சுக்கிட்டேன் நானு.
இல்ல 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 அது அடிக்கிறேன் பரவாயில்ல, அது பரவாயில்ல. அது இதோட மோசமா சம்பந்தமே இல்லாம பேசுவானுங்க. அது ஜெல் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். அவனுக்கிட்ட பேசுறதே கஷ்டம் தான். அந்த மாதிரி ஜெல் ஆகாதவங்கிட்ட ஆமா ஆமா அது ரொம்ப லைட்டா சில பேசுவான். கேரக்டர்ஸ் அப்படி இருப்பாங்கடா, சில கேரக்டர்ஸ் அப்படி இருப்பாங்க. அவங்களோட நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலுமே அவங்களோட ஒரு ஆக்வர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னே தெரியாது. படிக்கும் போதெல்லாம் செக்ஷன் எல்லாம் பிரிச்சு விடுவானுங்க. எங்களுக்கு 8th இருந்து செக்ஷன் பிரிச்சு விடுவானுங்க. அப்படி வைக்கும் போதெல்லாம் ஒருத்தன் ஒரு கேங்கோட உட்கார்ந்துருப்பான். என் கேங் எல்லாம் செக்ஷன் மாதிரி உட்கார்ந்துருந்தானுங்க அப்போதைக்கு. ஆமா ஆமா யார்கிட்ட பேச மாத்தி விடுவானுங்க. ஆமா ஆமா அப்படி இருக்கும்போது என்கிட்ட யார்கிட்ட பேசுறேன்னு தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி எலைட் பூட்டி மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்புறம் போற ஒரு வாரத்துல அதுக்கப்புறம் செட் ஆயிரும் எல்லாமே. எனக்கு இப்ப ஒண்ணு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சில பூமருங்கெல்லாம் வந்து ஐ எம் வெரி கூல் நினைச்சுக்கிட்டு பூமர் ஜோக் அடிப்பானுங்க. சரியா? அங்க வந்து அவன் மூஞ்சுக்கு முன்னாடி நீ கிரிஞ்சாகவும் முடியாது, நீ கிரிஞ்சு ஃபேஸ் காட்டவே முடியாது. சரியா? ஆனா அந்த இடத்துல ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கும் பத்தியா, நீ வந்து சிரிச்சே ஆகணும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு வந்து ஞாபகம் இருக்கா? இப்ப ரீசெண்டா பிரெயினுக்குள்ள ஒண்ணு தோணும், அவன் பேசுறது வந்து வெளியில வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் பூமர் ஜோக் அடிக்காரா, பூமர் தவலின்னு இருக்கும் மைண்டுக்குள்ள. அங்கிள் சூப்பர், அங்கிள் சூப்பர் ஜோக்கு வெளில சொல்லுவோம். அதே மாதிரி சில இடத்துல நமக்கு வேலை ஆகணும் அப்படின்னா மொக்க காமெடி சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆமா ஆமா நம்ம பிரின்சிபல்லாம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மூட்ல ஜோக் அடிப்பாரு. அது ஜோக்காவே இருக்காது, ஆனா நம்ம சிரிச்சே ஆகணும். நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ மார்லியே பெரிய லைட்டர் வச்சுங்க, அவன் காமெடி நம்ம சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப வந்து தலையில பாருங்க அங்க இருக்கான். இல்ல அதுதான் சொல்றேன், இப்ப வந்து தலையில தட்டி மூடுறான்னு சொல்லிடுறோம். இதுவே மார்லி இப்ப வந்து இன்னும் ஒரு மாசத்துல பெரிய ஆளாயிருவான். கக்காசி கூட கொலாப்லாம் பண்றான், பெரிய ஆளாயிருவோம். சரியா? பெரிய ஆளாயி இருக்கும். இதனால நம்ம அப்பெல்லாம் அடிக்கிற ஜோக் எல்லாம் நைஸுங்க நைஸுங்க நைஸுங்கன்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அந்த இருந்தேன் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஒண்ணுல டெலிகிராம் குரூப்ல எல்லாம் போடுறானுங்க, டெலிகிராம் குரூப்ல எல்லாம் போடுறானுங்க. ஆமா மார்லியோட இதை எடுத்து ஸ்பாட்டிஃபை லிங்க் எடுத்து. ஆனா நான் யாருன்னு கூட நிறைய பேர் தெரியாது. நான் தான் சொல்றேன், மெசேஜ் பண்ணா கூட யாரா கேட்பான். இப்ப இப்ப அப்படி இருக்கடா. இன்னும் பாரு 2 வாரம் கழிச்சு மார்லிக்கு போன் பண்ணா, அண்ணா ஒரு ரெக்கார்டிங்ல இருக்க, அப்புறம் கால் பண்றேன்ருவான். அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டான். இப்ப நான் ஒரு ஆக்வர்டான இதுல இருக்கேன். ஆமா அது நாங்க அப்பப்ப லைவ் எக்ஸாம்பிள் காட்டுவோம். இந்த எபிசோட் முழுக்க லைவ் எக்ஸாம்பிள் அப்பப்ப மார்லி ஆக்வர்ட் ஆக்குறது தான் இந்த எபிசோடோட ஐடியா, ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதான் சொன்ன காலேஜ் வந்தவனே பொண்ணுங்க அவ்வளவா பேச மாட்டானுங்க. ஆனா போயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் சாட்ல எல்லாம் போவானுங்க, FB சாட்ல எல்லாம் அங்கதான் நல்லா பேசிட்டு. ஆனா நேர்ல பேச சொன்னா அப்பா அவனுக்கு ஆக்வர்ட் ஆயிடும், நேர்ல பேசவே மாட்டான். அவன் கிட்ட போய் பார்த்துட்டு அதே கிளம்பி. ஆன்லைன் ஃப்ரெண்ட நேர்ல மீட் பண்ற மாதிரியான ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கவே இருக்காதுடா. ஏன்னா சாட்ல ஒண்ணு பேசிருப்போம், நேர்ல அதை எப்படி பேசணும்னு தெரியாது சில பேருக்கு. அது இப்ப நம்மளே பேசுறோமா இருந்தா கூட, இப்ப நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஆன்லைன்ல ஃப்ரெண்ட வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம ஹாய் சொன்னாலும், இப்போ ஆப்போசிட் சைட் தான் நமக்கு ரெஸ்பான்ஸே பண்ணா நம்மளுக்கு திருப்பி ஆக்வர்ட் ஆயிடும் புஷ்ன்னு. ஆமா ஆமா அதனாலே 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இப்ப நான்லாம் அண்டர்டேக்கர் நேர்ல மீட் பண்ணா என்ன பண்ணுவேனே தெரியல, அப்படியே திரும்பிட்டு போயிருவேன் போல இருக்கு. ஏன்னா
திரும்பிட்டு போயிடுவியா? அதானே நம்ம மார்னைய வந்து நேர்ல பார்த்தோம்னா அவன் வந்து யாரா இவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாத்துட்டு திரும்பி இல்ல எனக்கு ஆக்சுவலி இப்ப எனக்கு அண்டர்டேக்கரையாவது அப்பப்ப வீடியோ கால்ல பார்த்து மூஞ்சி எனக்கு ஓரளவுக்கு மெமரைஸ் ஆயிருச்சு. மார்லி எல்லாம் நான் ரெக்கக்னைஸ் கூட பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நேர்ல பார்த்தேன்னா. அவனே வந்து ஹாய் சொன்னாலும் யாரா நீ சின்ன தெரியாது. அதான் நீ சொல்லுவ who the hell are you supposed to be ன்னு சொல்லுவ. I am vengeance. I don't even know who you are. Oh my god. Oh Marvel. அப்படியே அடுத்து சரி ஓகே ஓகே. ஆக்வர்ட் சைலன்ஸ் வேண்டாம். ஆமா அதே மாதிரி வீட்ல இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் எதுனா அவங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம தான். டிவி இருக்கு பொச்ச சாத்திட்டு பேசிட்டு போடா, ஏன்டா இப்போ பாடலன்னா என்ன உனக்கு தேன் வந்து பாயுதா காதுல? பாடுறத விடுறா பாடுறது ஆடுறது நீ எங்க போனாலுமே உனக்கு ஆக்கூடாதான் இருக்கும். கூப்பிட்டு அவனுங்களுக்கு வந்து ரூம் விட்டு வெளியில வந்து அவனுங்களுக்கு ஹாய் சொல்றதே நமக்கு பயங்கர ஆக்கூடா இருக்கும். சரியா? நீ ஹாய் சொல்லும் போது நான் யாருன்னு கண்டுபிடி பாப்போன்னு குஷி வைப்பானுங்க பேரு புண்டமானுங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா, ஐ டோன்ட் கிவ் அ ஷிட்ரா. எங்க அப்பா அம்மா சொன்னனால வந்து ஹாய் சொல்றேன்டா நான் உனக்கு. நான் திகத்தி சொல்லிட்டோம்னா என்ன ரொம்ப வளர்த்திருக்கீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பானுங்க. ஆமா பார்வை பார்ப்பானுங்க. இன்னொன்னு சில பேர் சொல்லுவானுங்க, அதாவது பேசாம சைலண்டா இருந்தா என்ன உன் புள்ள இப்படி இருக்கான், வெளி உலகத்தெல்லாம் பாக்குறது அப்படி இப்படின்னு மொக்கைய போடுவானுங்க சில பேர். இந்த கூதியாண்ட பேச நான் வெளி உலகத்தை பாக்கணுமா? அதே மாதிரிதான் பண்றானுங்க. மாறிட்டான். இல்ல இப்ப சிலர் வந்து தெரிஞ்ச சொந்தக்காரன் நம்ம வந்து அவங்களோட நம்ம ஓரளவுக்கு நமக்கு அவங்கள தெரியும், ஆக்வர்ட்னஸ் இல்லன்ற மாதிரி இருந்துச்சுன்னு வந்து அவங்க கொண்டு வர்ற குழந்தைய தூக்கி கையில கொடுத்துருவாங்க. அவங்க அதே இல்லாட்டி என்ன பண்ணுவானுங்க, அந்த பிள்ளைக்கு 2 வயசு 3 வயசு தான் இருக்கும். சரியா? அது அப்பதான் அம்மா அப்பாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், இந்தாப்பா இவனை கூட்டு போய் விளையாடுப்பான்ருவாங்க. எனக்கு 16-17 வயசு இருக்கும். அது கூட நான் என்னத்த விளையாடுறது, அண்ணா கூட போய் விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்கன்னா நான் அந்த டைம்ல விளையாடுற மூட்லயும் இருக்க மாட்டேன். நானு கபடி விளையாடுங்க அண்ணா கூட போய் விளையாடுங்கன்னு அனுப்பி விட்டுருவானுங்க. அதை கூட்டு போனோம்னு ரூம் கூட்டு போனோம்னு நம்ம எதையாவது தூக்கணும்னா அது பாத்துக்கிட்டு இருக்கோம், ஆக்கோடா பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்மள. அதுக்கு ஆக்கோட ஆக்கிடுவானுங்க. அதுக்கும் ஆக்கோடு நமக்கும் ஆக்கோடு சொல்லடா அவனுங்க. ஆனா அதே மாதிரி எங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா, நான் சின்ன வயசுல பாட்டு கிளாஸ் போவேன். வலுக்கட்டாயமா கர்நாடிக் சிங்கிங் கத்துக்கிட்டே ஆகணும் வாங்கினானுங்க எங்க வீட்டுல. அதனால போய் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு வீட்டுல விசேஷமோ நவராத்திரியோ வந்தா போதும், பாடு பாடு உன்னை பாட்ட வச்சு என்ஜாய்மென்ட் பண்றதுதான் வேணும். ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டா எடுத்து பாடுறாப்ப. அப்ப மட்டும் வாய் புண்டை இருந்துச்சு வச்சுக்கேன், மார்லி இப்படிதான் கேட்டிருப்பேன், எனக்கு வேற வேலை புண்டை இல்லையா என்டர்டைன்மெண்ட் புண்டைக்கு நான் பாடணுமாடா. உடனே அந்த பூமர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, உன் ஒய்ஃபுக்கு மட்டும் பாடுவேன் எனக்கு பாட மாட்டேன் அப்படின்னு. என் வைஃபுக்கு நான் பாடுவேன், நீ என் பொண்டாட்டியாடா, உனக்கு எதுக்குடா பாட்டு, நீ இப்ப எனக்கு ஊம்பி விடுவியாடா, நீ என் புருஷனாடா. ஆனா இந்த கதையை கேளுங்க, நான் 4th படிக்கும் போது ஆர்வ கோளர்ல அப்போதைக்கு அனில் கன்னியா இருந்தேன். அனில் கன்னி அனிலா இருந்தேன்னு சொல்லு. அனில் கன்னியா சரி விடுங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுவானுங்க, ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ பீரியட் மாதிரி வந்துச்சுன்னா ஏதாச்சும் பாட்டு இல்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி பண்ண சொல்லுவானுங்க. நான் என்ன பண்ணுவேன், ஓவர் ஆர்காசம்ல பாட்டு பாடுறேன்ட்டு அங்க போயிருவேன். பாட்டு பண்ண உடனே கை தட்டுறானுங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, ஓ நான் சிங்கர் ஆயிட்டேன் போல அப்படின்னு ஒரு அல்ப ஆசையெல்லாம் இல்ல, அந்த இடத்துல தோணும்ல, அந்த இடத்துல ஆனா ஆக்வர்டா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு சும்மா போய் பாடலான்னு போனேன், ஆனா பார்க்கும்போது ஒரே வெக்கக்கேடா இருக்கு, எப்படி அந்த பாட்டு தான் போய் பாடினேன் அப்படின்னு.
ஒண்ணும் இல்லடா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயத்த திரும்பி பார்த்தாலே என்ன இவ்வளவு கிரிஞ்சா இருந்திருக்கேன்ற மாதிரி தான் தோணுது. ஆமா ஆமா, அது ஒண்ணு வேணாம், நம்மளோட டிக்டாக் பழைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அதைத்தான் பார்த்தாலே சொல்றேன் போதும். அதத்தான் சொல்றேன் டிக்டாக் அன்னிஸோட ஒரு வருஷத்துக்கு முந்தின போஸ்ட் எடுத்து பார்த்தாலே என்னச்சி இவ்வளவு கிரிஞ்சா பேசியிருக்கோன்ற மாதிரி தான் தோணுது. அண்ணா, இதாச்சும் பரவாயில்ல. எங்க வீட்டுல FB மெமரிஸ் நாமே ஆக்வர்ட் பண்ணோம். என்ன மெமரி? FB மெமரிஸா? ஆமா. அதனாலதான் FB பக்கம் லாகினே பண்றது இல்ல. ஆமா, அதே மாதிரி எங்க வீட்டுல ரொம்ப கம்பல் பண்ணாங்களா பாடியே தீரணும்னு. எங்க பசங்க எல்லாம் உல்டா சாங் மாதிரி. ஆமா ஆமா சரிங்களா, ஆமா. அது 3 நாள் தான் ஒரு பாட்டு என்கிட்ட சொன்னான் என் ஃப்ரெண்டு. அப்பனா கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் இருக்காது, கொஞ்சம் மாதிரி இருக்கும். என்ன எருமையே உன்னிறம் கருமையே அதில் எனக்கு பெருமையே இந்த மாதிரி இருக்கும்ல. அதேதான் 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 இதே பாட்டுதானா? நம்ம ஏரியா முழுக்க இந்த பாட்டை தாண்டா மாறி மாறி பாடி இருக்கானுங்க இப்போ. அதே பாட்டு தானே, இதே பாட்டு தான். பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்களா, நான் பாட்டுட்டேன். கட்டில கொண்டு வா கிளவியை படுக்கவை மூக்கிலே இன்று முதல் இரவு நம்ம கிளவி எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. அம்மா எங்க அம்மா வெளில போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இதுல என்ன இருக்கு, இதுவும் பாட்டு தானே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நீ அவங்க ஆக்வர்ட் ஆக்கி விட்டுருக்கிற. ஆமா ஆமா. எத்தனை வயசு உனக்கு அப்போ? அப்பவா என்ன ஒரு 5th படிச்சிட்டு இருந்தேன். 8 வயசுன்னு 5th படிக்கும்போது 10 வயசுடா. என்னடா கணக்கு? ஆமாண்டா 5th படிக்கும்போது 10 வயசு தான்டா. பிராலி என்னமோ 2 வாட்டி இதா இருக்கான்னு நினைக்கிறேன், 2 வாட்டி டபுள் ப்ரொமோஷன் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். 8 வயசுலயே வந்து 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான் இவன். ஆமா, ஹேக்கர் மேன்னா சும்மாவா என்ன? பெரிய 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 ஆரம்பம் ஆரியா, இவர் அப்படியே மார்க் போட்டுருவாரு, நெட்லயே எல்லாத்துக்கும் பாத்து போட்டுருவாரு. அப்புறம் எங்க அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பெரியவங்க எல்லாம் வந்தா பாடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி. இல்ல நான் நீ சொல்லிருக்க பெரியவங்க இருக்கும்போது நான் பாடவே கூடாது, புரிஞ்சுதா? நானும் மடையாட்டி உக்காந்துட்டேன். ஆனா நீ குடுத்த பில்டப்புக்குலாம் நான் என்ன நினைச்சேன், நீ வந்து திரும்பி பாடுறா அந்த பாட்டை பாடிடுவியோன்னு நினைச்சேன். அப்ப அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல சித்தப்பா. ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு கேட்டிருந்தானுங்கன்னா செத்துருப்பானுங்க அந்த பாட்டு பாடி இருப்பேனே. இன்னொரு ஒரு பாட்டு கூட ஃபேமஸா இருக்கும், நரநரம் கோத்தா நரநரன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆமா அந்த மலைக்கும் இந்த மலைக்கும். சரி சரி, வேணாம் வேணாம், நம்ம வந்து நாஸ்டால்ஜியா பேச வரவில்லை தோழர்களே. ஆமா, பாரடைக்கி போட்டோம். அதே மாதிரி என்ன ஆகும் நம்ம வந்து அப்பதான் நம்ம எப்பவுமே வந்து பாத்ரூமுக்கு போனா போனை தூக்கிட்டு தான் போவோம், அதுதான் நம்ம பழக்கமாவே இருக்கும். அப்ப அவர் மாதிரி நம்மள பாப்பாரு, எதுக்கு வந்து நான் எதுக்கு போன் எடுத்துட்டு போகுதுன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பாப்பாரு. ஆனாலுமே நம்ம போன் எடுத்துட்டு தான் உள்ள போவோம். இன்னைக்காவது ஒரு நாள் மறந்தாப்புல வெளியில வச்சுட்டு போயிரும். அன்னைக்குதான் கரெக்டா ஒரு பொண்ணு கால் பண்ணு, அம்மா எடுத்து அவங்க கக்கூஸ்ல இருக்காம அப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. அது மாதிரியான ஆக்வர்ட்னஸ் உலகத்திலேயே கிடையாது, நான் சொல்றேன். ஆய் போயிட்டு இருக்காமா அப்புறம் கால் பண்ணு, அது இன்னும் மோசம். உங்ககிட்ட கேட்டாங்க நான் என்ன பண்றேன். உங்க வீட்லயாச்சும் அந்த மாதிரி ஆன்சர் பண்றாங்க, எங்க வீட்டுல எல்லாம் இந்த ஒரு கேர்ள் நம்பர் எல்லாம் வந்துச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். யார் இந்த பொண்ணு, அவள்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க யாருமா நீ, எதுக்கு அவனுக்கு போன் பண்ற,
ஐயோ தெரியாம கால் பண்ணிட்டேன்னு அதே வச்சிரும் போல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. மார்லி தம்பி வந்து சொல்றானா, லைப்ப தளிச்சிட்டே மார்லி அப்படின்னு அம்மா கால் எடுத்தப்பறம். அப்புறம் அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது இந்த டாய்லெட்னு கேக்குறது. ஆமா 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 டீச்சர் கிட்ட மேடம் எனக்கு டாய்லெட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப ஆக்வர்டா. ஏன்னா பசங்க டாய்லெட்டே நம்மள கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சுட்டானுங்க நம்மளுக்கு. ஆமா ஆமா ஆமா. அதுலயும் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். எப்படின்னா இப்ப நீ வந்து ஒண்ணுக்கு போறேன்னு ஏன் அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீ திரும்ப வந்துருவ. சரியா? நம்ம கிளாஸே வந்து ஒரு டைமர் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இவன் ஒண்ணுக்கு போறானா 2க்கு போறானான்னு செக் பண்றதுக்கு. நம்ம ஒரு மில்லி செகண்ட் நம்ம லேட்டா வந்துட்டா கூட கிளாஸுக்குள்ள கம்மின்னு கேட்கும்போது முழு கிளாஸ் நம்மள பார்த்து அப்படி ஒரு நமட்டு சிரிப்பு, ஐ நோ வாட் யூ டிட்ங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாரு. ஏதோ கொலை பண்ண மாதிரி பாப்பானுங்க எல்லாரும். இந்த சைத்தான் படத்துல விஜய் ஆண்டனி பஸ் ஏறுவா அப்படி இல்ல, அந்த மாதிரி நம்மள பாக்கும். இதுல எப்படி நம்ம கூச்சப்பட்டுக்கிட்டு வாமிட்டுன்னு சொல்லிட்டுதான் சில வாட்டி போயிருப்போம். அந்த நேரத்துல கவுண்டவுன் வந்து கரெக்டா வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் சொல்றாடே. இல்ல சில நேரத்துல என்ன பண்ணுவானுங்க இவனுங்க சேட்டை பிடிச்சவனுங்க, என் கூட படிச்சவனுங்க எல்லாம் அந்த நேத்தன் ரேக்கு நான்லாம் இருந்த கிளாஸ் இருக்கு பேரு. சேட்டை பிடிச்சவனுங்க என்ன பண்ணுவானுங்க இவனுங்களும் மேம் எனக்கும் வருதுன்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. வந்துட்டு நோட்டம் பாப்பானுங்க எங்க போயிருக்கிறான்ட்டு. பாத்துட்டுல எனக்கு முன்னாடி டக்குனு ஒண்ணுக்கு போயிட்டு எனக்கு முன்னாடி வந்துட்டு மச்சான் ஆயுதாண்டா போய்கிட்டு இருக்கான்டுவானுங்க. கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தப்பி தவறி இன்டர்வல் டைம்ல நீ உள்ள போயிட்டேன்னு உனக்கு வெளியில ஆளுங்க இருக்கானுங்கன்னா செத்துட்ட நீ. இந்த என்ட்ரன்ட்ரும் பிள்ளைகளை சந்தானம் எட்டி பாப்பால மச்சான் இங்க பாரு ஆமா ஆய்ப்பான மாதிரி ஒருத்த உட்காந்து அந்த மாதிரி எட்டி பாத்துட்டு மச்சான் எப்படி இருக்கான்னு கேப்பான் திடீர்னு. நல்லா போதா மச்சான்னுவானுங்க. எட்டி பாத்துட்டு போய் ஏதாவது பாத்து பாருவானுங்க. ஆமா இல்ல வெளில கதவெல்லாம் தட்டிட்டு இருப்பானுங்க திடீர்னு என்னென்னமோ பண்ணுவானுங்க. நம்மள ஆய் போறதே வெக்க கேடாட்டா காமிக்க வச்சுட்டானுங்க. ஆமா ஆமா. இதாச்சும் பரவாயில்லண்ணே, உங்க ஸ்கூல்ல பாய்ஸுக்குன்னு தனியா டாய்லெட் இருக்கு. ஆமா எங்க ஸ்கூல்ல எல்லாம் பாய்ஸுக்கு டாய்லெட்டே கிடையாது, கட்டவே இல்ல கண்டாரளி பயலுக. இது என்னடா உங்க ஸ்கூல் நல்லா இருக்கேடா. நல்லா இருக்கேவா? லவ் பண்ற பையன் பொண்ணுதான் இருந்தா அவ்வளவுதான் வாழ்க்கையே. அவ்வளவுதான் ஒரே இதுலதான் போவானுங்க. இல்ல அதாவது பாய்ஸுக்குன்னு கிடையாது, கேர்ள்ஸ் இதுல போக கூடாது. எப்பயாவது நீங்க வேற வழியே இல்லைன்னா அதுலதான் போய் ஆகணும். சரி என்ன நான் என்ன பண்ணேன், கரெக்டா இன்டர்வலுக்கு முன்ன 10 நிமிஷம் அர்ஜென்ட்டா வந்துருச்சு எனக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டேன். கரெக்டா மாட்டிக்கிட்டேன். எல்லா கேர்ள்ஸும் வெளில நிக்கிறாங்க. நம்மளால வெளிலையும் போக முடியாது, வெளில போனா அதோட மானக்கேடு. ஏன்னா அது 4 டாய்லெட் தான், எல்லாரும் தட்டுறாளுங்க வெளில வான்ட்டு. அவளுக்கு பாவம் என்ன அவசரமோ. என்ன விஜய் மாதிரியா அனிதா வெள்ளவா அது மாதிரி தட்டுறாளுங்க. என்னால வெளிலவும் வர முடியல. என்னாலும் சரிடா பெற்றாலும் பரவாயில்ல வெளியில வர மாட்டேன்டாங்க. அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெளியே சாதித்த மாதிரி ஒரு வெறி. ஆமா இல்ல மாதிரி இவ்வளவு கட்டுறாங்க, ஒரு கக்கூஸ் கட்ட மாட்டானுங்களா பசங்களுக்கு? கொஞ்சம் ரொம்ப கொடுமை மாதிரி. எங்க ஸ்கூலே ரொம்ப கொடுமையான ஸ்கூல். பாவம் தான்டா, உண்மையாவே பாவம் தான். அவன் ஜோக்கர் படம் ஹீரோ மோட்ல உட்கார்ந்திருக்கேன். இந்த நீ சொன்னல இந்த சைத்தான் படத்துல வர விஜய் ஆண்டனி மாதிரின்ட்டு, அது வந்து உண்மையாவே எனக்கு எல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து
இங்க ரஷ்யால படிக்கும் போது வந்து நம்ம வந்து அங்க வந்து ஏலியனா இருப்போம். நம்ம மட்டும் கருப்பு ஸ்கின்னு, நம்மள வந்து ஒரு மாதிரிதான் பாப்பானுங்க. பஸ்ல எல்லாம் ஏறணும்னா வந்து முழு பஸ் டிரைவர் முதல் கொண்டு எல்லாம் திரும்பி பாப்பானுங்க உன்னைய, காராவும் புதுசா வந்துட்டான்ற மாதிரி. எனக்கு ஆக்சுவலி ஒரு வாட்டி என்னாச்சு, எங்க சிட்டியாவது பரவாயில்ல, எங்க சிட்டி வந்து ஓரளவுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறோம், ஓரளவுக்கு பழகுனது. ஃபாரினர்ஸ் மூஞ்சி எல்லாம் பார்த்து பழகிட்டானுங்க அவனுங்க. சரியா, ஒரு வாட்டி என்ன ஆயிருச்சு, நான் மாஸ்கோல இருந்து எங்க சிட்டிக்கு போகும்போது தூங்கிட்டேன். எங்க சிட்டி தாண்டி போயிருச்சு, வேற ஒரு சிட்டில போய் இறங்கிட்டேன். நானு இறங்கி அங்க இருந்து எங்க சிட்டிக்கு நான் பஸ் எடுத்து போகணும். ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில வர இந்த ஜாங்கோ படத்துல அந்த குதிரையில அவன் போகும்போது இந்த ஒயிட்ஸ் எல்லாருமே அவனை வந்து ஒரு மாதிரி பாப்பானுங்க, ஹூஸ் தட் நிக் ஆன் தட் நேக்ன்ட்டு. அந்த மாதிரி பாக்குறானுங்க. அந்த சிட்டில இது வரைக்கும் ஃபாரினரே வந்தது கிடையாது. நான் போறேன், இந்த ஜாங்கோ படத்துல வர்ற மாதிரி எல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறானுங்க. அவ்வளவு ஆக்வர்டா இருந்துச்சு எனக்கு அது. ஐயோ, ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்கறதே ஒரு பெரிய கஷ்டம். அதை தாண்டி பேசி கேட்டு முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டெப்ஸ் இறங்குறது ரொம்ப கஷ்டம். அத வேற ஸ்லோவா வேற இறங்கணும், வேகமாவும் இறங்க முடியாது. அதையும் மீறி உள்ள வந்துட்டு போனோம்னா இவனுக்கு வேற எவனா பாத்ரூமுக்கு வந்துருவானுங்க, அவன் உள்ள வேற கதவு தட்டுவானுங்க. மீறி சத்தமே போடாம கரெக்ட் டைமிங்ல முடிச்சு 5 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு உள்ள போனாதான் மிஷின் லாக், மிஷின் பாஸ். பிராலி இதுக்கப்புறம் தான் மெயின் மிஷினே இருக்கு. டிராயர் போட்டா கூட பரவாயில்ல, கையில வச்சுக்கலாம். பேண்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கோ, எங்க மாட்ட கூட இடம் இருக்காது. சுருட்டி வச்சுக்கலாம். சாக்ஸ் ஷூ எல்லாத்தையும் முதல்ல கலட்டணும். ஆனா உண்மைடா இத்தனை இவ்வளவு பெருசு ஸ்கூலா கட்டுறானுங்கல்ல, இளவெடுத்தவனுக்கு ஒரு ஆணி அடிக்க மாட்டானுங்கடா அந்த கக்கூசுக்குள்ள. முதல்ல சாக்ஸ் ஷூ கழட்டணும், அது நினைய கூடாது. கால் ஒரு மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியா ஓரமா வைக்கணும், தண்ணி படாம பாத்துக்கணும். இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கே டைம் போகும்டா. இதுல மீறி நம்ம ஜெட்டி கைட்டதுக்குள்ள வந்துரும். வீட்டு சிரிக்கு வேற டாய்லெட் போட்டா கூட விடாது. ஏன்டா வாங்குறீங்க, ஒரு கக்கூஸ் வந்தா ஸ்டூடெண்ட விடுங்கடா. ஒரு மனுஷனை கக்கூஸ் கூட போட மாட்டீங்க ஸ்கூல்ல. அது ஒண்ணுடா, ஆமாடா. என்னமோ நம்ம குற்றம் ஏதோ பண்ற மாதிரி விடவே மாட்டானுங்க டாய்லெட் பக்கமே. இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, இவனுங்க ஆக்சுவலி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி நடந்துப்பானுங்கன்னா அப்புறம் போய்க்கலாங்கிற மாதிரி நினைப்பானுங்க இவனுங்க. இது வந்து தாகம் எடுக்குது அப்புறம் குடிச்சுக்கலாங்கிற மாதிரி அப்புறம் போய் பாப்பானுவானுங்க. டேய் கிளாஸ் நாரினுடா, நாங்க என்ன பாம்பர்ஸா போட்டிருக்கோம். இவரை நம்ம கக்கூஸ் பத்தி பேசி லிசனர்ஸ் ஆக்வர்ட் பண்ணிருப்போம். இல்ல சும்மாவே நம்ம பாட்காஸ்ட்லாம் ஹெட்செட் இல்லாம கேட்க முடியாது. இதெல்லாம் வந்து ஹெட்செட் போட்டு கேட்டாலுமே அப்பப்போ அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாத்துக்கணும், வெளியில கேக்குதுங்களா இல்லல்ல ஓகே. சேட்டை படம் மாதிரி ஆக்க வேணாம் பாட்காஸ்ட். அடுத்து ஆமாண்டே, ஸ்டார்டிங்ல இருந்து போனரு ஆயி பேசாம டைட்டில் பீனுடா, எல்லாம் ஆர்வத்தோட ஓடி வருவானுங்க. ஆயி ஒரு ஷிட் பாட்காஸ்ட் போடு, ஷிட் பாட்காஸ்ட். ஓகே, ஆயி ஒரு அலசல். என்ன இதுல சீ பொங்கல். ஆனா அப்புறம் ஆய் நோட்டி இதுங்க வருது. சில நம்ம டிராவல்ல எல்லாம் இருக்கும்போது பஸ்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் திடீர்னு வர மாதிரி இருக்கும். ஆனா எங்க நம்ம நடுவுல இருக்கு இதுல. அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய நடக்கும்டா. எனக்கு வந்து நான் நிறைய தண்ணி குடிப்பேன். சரியா, நான் சும்மாவே வந்து நிறைய தண்ணி குடிப்பேன், நிறைய வந்து பாத்ரூம் போவேன்.
அதனாலே நான் என்ன பண்ணுவேன், ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு பஸ்ஸே பிடிக்காது. இது பஸ்ல வந்து அப்பப்ப போயிட்டு டிரைவர்கிட்ட வேற கேட்க வேண்டி இருக்கும் வருதுன்னா. ஆமா ஆமா வந்து பயங்கர ஆக்வர்டா இருக்கும். அவன் 2 வாட்டிக்கு மேல கேட்டானா அவன் நம்மள ஒரு மாதிரி பாப்பான், ஏன்பா இத்தனை வாட்டி போறேன்ற மாதிரி. ஏன்னா வருது நான் போறேன், உனக்கு என்ன ஓடும் இருக்குன்னு தெரியோட இறுக்கி பிடிச்சது மாமா அப்படின்ட்டு. என்ன அவசரம் தெரியாம பாட்டு போற, ஏன்டா இப்படி போடுறீங்க. மழைய பத்தி ஏதாவது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இதோட டிராவலிங் டைம்ல இன்னொரு ஆக்வர்ட்னா, நமக்கு லைட் ஆஃப் பண்ணாதான் தூக்கம் வரும். அவனும் லைட் என்னன்னு தெரியாது, அவன் லைட் வேணுமா வேணாமா எதனா சொல்லுவானோ. லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்றதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். கேட்கலாமா வேணாமா. ஆமா 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இதெல்லாம். நம்ம வந்து இந்த கேம் ஏதாவது படம் ஏதாவது பார்க்கும்போது, இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் கேம் ஏதாவது விளையாடும் போது கரெக்டா அப்பா அம்மா ரூமுக்குள்ள வரும்போதுதான் ஏதாவது பிட்டு சம்பந்தமா என்னமாவது வரும். அதுல சான் மத்த நேரத்துல லோடிங் ஸ்கிரீன் வந்து சிஜே வருவான், பிக் ஸ்மோக் வருவான், சரியா? அதுதான் இருக்கும். கரெக்டா உங்க அம்மா முன்னாடி நீ கேம் ஆன் பண்ணும்போது அந்த பிக்கினி போட்டு ஒரு பொண்ணு நிக்கும். என்னடா விளையாடுறேன்னுவாங்க. மத்தவனுக்கு லாபம் கொடுத்த தப்பா போச்சுறான்றாங்க. அதே மாதிரிதான் படம் இந்த சன் மியூசிக்லாம். ஐயோ படம் ஒரு நிமிஷம். அதே மாதிரிதான் படம் கூட விடுறா. படம் வந்து ஏதாவது வருதுன்னா படத்துல வருதுன்னு சொல்லிக்கலாம். சன் மியூசிக்ல கரெக்டா நம்ம வைக்கும் போதுதான் வந்து ஏதாவது கில்மா பாட்டா ஓடும். அதெல்லாம் வந்து பயங்கர ஆக்வர்டா இருக்கும். அப்படியே சில ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்க, பாட்டு நல்லா இருக்கும், ஆனா கேட்க முடியாது வீட்டுல இருக்கிறதுனால. ஆமா 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 அந்த நேரம் தான் வந்து இப்பதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வரும். கரெக்டா என்ன பண்றேன், டக்குன்னு கீழே குனிஞ்சிரும், போனை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதாவது நான் வந்து I'm only vibing to the music, I'm not watching the videoன்ற மாதிரி. கேஷுவலா இருக்காராமா. எங்க அம்மா வச்சு விட்டு ஓடிடுமா, எங்க அம்மா சன் மியூசிக் வச்சு விட்டு ஓடிடும். திடீர்னு அந்த மாதிரி பாட்டு வந்துச்சுன்னா நான் சிம்பத்தைஸ் பண்ணிக்குவேன். என்ன அந்த இதுலதான் வந்து மாத்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாடுறடே அம்மா வந்து பையன் கேன்னு நினைச்சிட போறாங்கடா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கடா. ஒரு வாட்டி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஜஸ்ட் மிஸ் மாட்டிருப்பேன். மார்லி என்ன பண்றாரா, சேனல் மாத்தணும் சங்கரா டிவி வச்சிடுறாராம். சங்கரா டிவி நான் வந்து ஆசீர்வாதம் வைக்கிறேன் எங்க வீட்டுல. ஆலன் பால் வர்றாரா, ஆனந்த ஞான சொரூபனமோனம். அப்பெல்லாம் அந்த மாதிரி நிறைய கிரிஞ்சு பாட்டு பாத்துருக்கிறேன் நானு. ஆதினா வருவாரா அதுல? ஆதினா வந்து இயர் ரேப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேனல் இருந்துச்சுன்னா அதுல வருவாரு. நேத்தா இன்னைக்காதான் ஒருத்தன் டாக் பண்ணி போட்டிருந்தானே இது போஸ்ட் கூட, எவ்ரிவேர் ஐ அம் கோயிங் ஹிப் ஹாப் தமிழா அப்படின்ட்டு. ஆமா ஆமா, எவ்ரி பாட்காஸ்ட் ஐ லிசன் டு ஆதினா இஸ் தேர்னு என்னமோ போட்டிருந்தான். ஆமா ஆமா என்னமோ போட்டிருந்தான். எங்க போனாலும் அவ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பட்ட பாடுங்க. நல்லா தனியா இருந்து பாப்பேன், வார் சீனா வந்து இருக்கும். எங்க அம்மா கூட இருக்கும், கரெக்டா டனாரியஸ் வேலையை கட்டுவா. இல்ல இது ஆக்சுவலி இந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல. பாராசைட் படம் யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? நானும் பாட்டேன். அந்த படம் எனக்கு வந்து ஞாபகம் மறந்தே போயிட்டேன்டா. அந்த படத்துல நடுவுல ஒரு கரெக்டா ஒரு நடுவுல ஒரு இடத்துல வந்து ஒரு கில்மா சீன் ஒண்ணு வரும். ஆமா இல்ல ஒரு கில்மா சீன் வரும், அவ்வளவுதான் நான் சொல்லிடுறேன். இது ஸ்பாய்லர்லாம் இல்லடா, இது ஸ்பாய்லர்லாம் இல்லடா. ஒரு கில்மா சீன் வரும் அந்த படத்துல, சரியா? நடுவுல வைஃபை பிடிச்சு வைப்பாரு.
ஆமா 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 ஸ்பாய்லர் பண்ணிராதடா. இது ஸ்பாய்லர். நடுவுல ஒரு கில்மா சீன் ஒண்ணு வரும் சரியா. அது வந்து அந்த சீன் இருக்கிறதையே நான் மறந்து போயிட்டேன். அப்படி ஒரு சீன் இருக்கிறதையே நான் மறந்து போயிட்டேன். வாங்க கொரியன் படம் ஆஸ்கர் வாங்கின படம்னு சொல்லிட்டு நானே எங்க அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்து இந்த படம் பாத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இந்த சீன் வருது. எனக்கு இந்த சீன் வரும்போதும் ஐயோ இந்த சந்தான கீழே போன போட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது. வந்தா இப்ப எனக்கு வந்து இந்த பாக்கியராஜ் சில்லறை போட்டு பொறுக்கிற மாதிரி நான் வந்து நெளியறேன் கடந்து போன எடுத்து நோண்ட ஆரம்பிச்சேன் நானு. எனக்கு எல்லாம் தெரியாதுப்பா, நான் உங்களுக்கு படம் போட்டு விட்டுருக்கேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இதான் ஆஸ்கர் அப்பா தம்பியா அதான் கேட்டு பாரு. இது எனக்கு ஆனா எங்க வீட்டுல நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போது சொல்லியே போட்டேன், இது இந்த மாதிரி சீன்ஸ் வரும் இந்த இதுல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்ப வந்து அது அப்ப ஃபினாலே வந்து லைவா போயிட்டு இருந்துச்சு, எழுந்து பாக்குற மாதிரி வரும். அதனால நான் அது மாதிரி வரும், எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளோட இருந்தேன் வந்துருச்சு அப்படியோ. அது சரி ஓகே. அப்புறமா போனப்புறம் ஓட்டி பாக்குறது அது வேற விஷயம், திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாக்குறது அது வேற விஷயம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது வந்து நிறைய பேருக்கு ஏலியனா இருக்கலாம், நம்ம ஆடியன்ஸுக்கு மேபி அது ஏலியனா இருக்கலாம். எப்படின்னா இந்த ஹக்கிங் கல்ச்சர் இருக்கும் ஜென்ரலாவே. நீ ஃபாரின்ல எல்லாம் பார்த்தேன்னா லைக் when you meet someone you just hug them, greet them, அப்படிதான் அந்த கல்ச்சர் இருக்கும். எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருந்துச்சு, எப்படான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பழகிருச்சு. ஆனா அதை விட எக்ஸ்ட்ரீமா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அதுல என்னன்னா வந்து சீக்ஸ்ல கிஸ் பண்ற கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. நீ வந்து when you meet them, hug them, ஒரு சீக்ஸ்ல கிஸ் பண்ற மாதிரி ஒன்று இருக்கு. அது வந்து சிலர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கிஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரே ஒரு வாட்டி கிஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து 2 வாட்டி பண்ணுவாங்க, ஒருத்தர் 3 வாட்டி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து செம ஆக்வர்டா இருக்கும். எத்தனை வாட்டி பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி அப்படி ஆக்வர்டா அங்கிட்ட எங்கிட்ட ஆடிக்கிட்டு இருப்போம். இது வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெடிஷனை நான் இப்பொழுதே எஸ்பிபி செத்த நேரம் இவனுங்க ஒண்ணு போட்டானுங்க, என்ன எஸ்பிபிய திரும்ப தாங்க, ஆதினாவை எடுத்துக்கோங்க, சேஞ்ச் காட்டுவாரு போட்டிருந்தாங்க. பெட்டிஷன் டு சாக்ரிஃபைஸ் ஆதினா அண்ட் பிரிங் பேக் எஸ்பிபி. அந்த மாதிரி பெட்டிஷன் டு பிரிங் ஹக்கிங் கல்ச்சர் டு இந்தியாவா. ஆமா, அண்டர்டேக்கர்லாம் எஸ்பெஷலி அந்த கிசிங் கல்ச்சரை வந்து ரொம்ப எதிர்பார்க்கறான். அது தெரியுது எனக்கு. ஆதரிக்கிறேன் 3 தடவை என்ன 4 தடவை கூட பண்ணீங்க, யாரு கேட்டா? எடுத்துக்க மாட்டாங்க. சரி அப்படியே ஆக்வர்டா வேணா, அடுத்துக்கு போங்க. ஸ்டாக்கர் மாதிரி பிஹேவ் பண்ணாத, அண்டர்டேக்கர் மாதிரி பண்ணாத, போ அடுத்து போ. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது வந்து குசு போட்டுக்கலாமா? இல்ல சத்தியமா ஆக்வர்ட பத்தி பேசுறோன்ற பேர்ல ஆரம்பிச்சு ஆடியன்ஸ் எல்லாம் ஆக்வர்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம நெளியறாங்க, அங்க ஹெட்செட்டை போட்டு தூங்கலான்னு ஹெட்செட்டை போட்டவன் நெளியறாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப பாட்காஸ்ட் கேட்டு இருக்கவங்கள குசு விட்டுதான் எவனாச்சும் கேட்டு இருந்திருப்பான். மேக் இட் மோர் ஆக்வர்ட் ராடே. இல்ல யாருமே விடாம இருந்திருப்பாங்க. யாரு மேலையும் இல்ல, யாருமே யாருமே இப்ப நான் ஒரு பூமர் ஜோக் சொல்லிட்டா ஒண்ணு. என்ன சொல்ற? அதாவது கொலை பண்ணத கூட ஒத்துப்பாங்களாம், குசு போட்டா பழைய ஜோக். அதான் பூமர் ஜோக். 100% உண்மை.
ம். கொடுத்த இல்ல பள்ளியை இல்ல மட்டும் நீங்க ஏதோ அஹ் பெருசா பாப்பானுங்க என்னமோ. ம். அஹ் இல்ல சில நேரம்லாம் வந்து என்ன ஆகும், இப்ப நம்ம வந்து ஒரு 4-5 பேர் ஒரு ரூம்ல உட்காந்து பேசுறோம்னு ஏன், நமக்கு நமக்கு வந்து போடணும்னு ஏன், நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு எந்திரிச்சு பக்கத்து ரூமுக்கு போவோம். அப்பதான் ஒரு தாய்லி நம்ம கூடயே வருவான், மச்சான் உன்கிட்ட தனியா பேசணும், அடே போடான்னுட்டு. இல்ல ஆக்சுவலி இந்த டாப்ல வந்து இத சம்பந்தப்பட்ட நீ எதை எடுத்தாலுமே ஆக்வர்டா தான் இருக்கும். ஆமா 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 ஆமா. சோ நம்ம வந்து தாண்டி போயிருவோம். இருக்கான் போதுதானே ஒரு மாதிரி இருக்கும், எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருப்போம். இல்ல இல்ல ஸ்கூல்ல எல்லாம் சைலண்ட்ல போட்டு இருப்பானுங்க எல்லாம். ஸ்கூல்ல எல்லாம் இதுக்கு ஒரு மெத்தடே வச்சிருப்பானுங்க. தலை சுடும், யார் விட்டாங்களோ அவங்க தலை சுடும் வச்சானா, எவன் தலையில கை வைக்கிறானோ நீ தானேன்றுவானுங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, என்னதான் இது பண்ணாலும் அது மாதிரி இது ஆயிடும், ஆக்வர்டா வச்சுங்களேன். சவுண்ட் வச்சுங்க முடிச்சிருவானுங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். முடிஞ்சு யாரடி நீ மோகினியில வர்ற மாதிரி பாத்துன்னு சொல்லிட்டு போயிடணும். சரி வேணாம் வேணாம் வேணாம், அடுத்துக்கு போவோமா, எனக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சாவுது. அதே மாதிரி நம்ம யாராவது பேசிட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட, அவங்க யாருன்னு டக்குனு ரெகக்னைஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியும் நம்ம. இல்ல இது எப்படி இருக்கும்னா, நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருப்ப, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, சரியா, உனக்கு அவங்க மூஞ்ச பார்த்தா எங்கேயோ பாத்துருக்கோன்றது தெரியும், ஆனா உன்னால ரெகக்னைஸ் பண்ண முடியாது, சரியா. அவங்க ரொம்ப எப்படி தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க, அது இதுன்னு பேசுவாங்க, நீ வந்து அப்படியே ஆக்கோலா இருக்க, உனக்கு யாருமே தெரியாம சொல்லிட்டு உட்கார்ந்துருப்ப தனுஷ் மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்துருப்ப. ஆமா, சின்ன வயசுல மோஸ்ட்லி நிறைய பேரை பார்த்திருப்போம், அப்புறம் வளர்ந்து வரும்போது மூஞ்சி தெரியும். அந்த மணிவண்ணன் சூரிய வம்சத்துல பண்ணுவார்ல, என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கு, ஆமா 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 ஆமா, அக்கா கேட்டதா சொல்லுங்க வரேன், யாரா அடுத்து இன்னொரு சீன்ல தேவையான புருஷன் வந்துருவான், வந்துட்டு அவன் இந்த மாதிரி பண்ணுவான் மணிவண்ணனுக்கு. அதே மாதிரி நான் அப்படிலாம் நடந்திருக்கு, நான் ஜாலியா பேசிட்டோம், அப்படிங்களா உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். பேரு மட்டும் சொல்ல மாட்டோம், பேரு சொன்னா மாட்டிப்போம். ஆமா அப்படி அதான் நான் இப்போ பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிட்டா திடீர்னு யாருன்னு சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனா யாருன்னே தெரியாம வந்துட்டு, ஆம்பா இவன் தான்ப்பா, இவன் அவரோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசுவாங்க, கை காமிச்சு என்னடா யாரா நீ, இவன் வந்து இவன் அவன்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இது எவன்தா அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, அதான் நம்ம ஸ்கூல்ல வந்து ஒண்ணு விட்டோன்னு, அதாவது எக்ஸாம்ல எப்படி நடக்கும் அந்த ஆக்வர்ட்ஸ்லாம் விட்டோம். ஆமா ஆமா ஆமா, இந்த எக்ஸாம்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஷீட் கேக்குறது, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பயங்கர ஆக்வர்டா இருக்கும். எக்ஸாம்ல த்ரெட் கேக்குறது, அப்புறம் கொஸ்டின்ல ஏதாச்சும் மிஸ்டேக்னா அதை கூட கேட்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல த்ரெட் கேட்டாலும் கஷ்டமா தான் இருக்கும், ரியல் லைஃப்ல தம்பி த்ரெட் இருக்கான்னு கேட்டாலும் கஷ்டமா தான் இருக்கும். வேற த்ரெட்டடான்னு கேட்டாலும் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ பக்கத்துல யாராவது அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட ஆன்சர் கேட்கணும்னாலும் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும், அக்கா கொஞ்சம் சொல்லி கொடுக்கா. இல்ல எனக்கு இதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும், அதான் ஜாலியா தான் இருக்கும். அவங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா கேட்கறதோ கஷ்டமா தான் இருக்கும். நானும் மார்லியும் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், இவனுங்க 2 பேரும் இன்ட்ரோவர்ட்ஸ், 4 பேர் வந்து பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்வர்ட பத்தி. நானும் பக்கத்துல உள்ள அக்காட்டே பேசிடுவேன், என்னக்கா வீட்டுல எல்லாம் என்ன.
நான்லாம் வேணும்னு என்னமாவது கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிடும். நானு பென் இருக்கா, பேப்பர் இருக்கா, மயிர் இருக்கா, ரப்பர் இருக்கா, ஷார்ப்னர் இருக்கான்ட்டு எல்லாம் இருக்கும். என் பாக்கெட்டுக்குள்ளே கிடக்கும் எல்லாம். 5 நிமிஷம் கழிச்சு மறந்து எந்த எழுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என் பக்கத்துல என் கிளாஸ் பையன் அங்கிட்ட உட்கார்ந்து இருப்பான். அந்த அக்கா வந்துட்டு பேப்பர் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே போயிருவான் கான்வர்சேஷன். நம்பர் கொடுங்க டோலின்னு ஆரம்பிப்பீங்கல்ல. அதே மாதிரி அடுத்து அதே மாதிரி என்னன்னா பெண்ணு தீர்ந்து போனாலும் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அதெல்லாம் உனக்கு தாண்டா ஆக்வர்டா இருந்திருக்கு. நாங்கெல்லாம் வந்து ஜாலியா இதா எப்பா இதாண்டா சான்ஸ். என்ன தெரியும், பெண்ணெல்லாம் வாங்கினேன்னு வைங்க, பெண்ணெல்லாம் வாங்கினேன்னு வைங்க, உடனே குடுக்குற ஐட்டம் கிடையாது. எக்ஸாம் முடிச்சுதான் நீ குடுக்கணும். சரி, அப்ப நீ திரும்ப பேசலாம் 2வது வாட்டி. தேங்க்ஸுங்க, சூப்பருங்க, தேங்க்ஸுங்க. இப்ப வேணும்னே எடுத்துட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிளாஸுக்குள்ள போய் அக்கா போன் என்ன பெண்ணு வாங்கின குடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போறது. நானும் மாறலின்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிருக்கேன். இருந்தாலும் இந்த 12th படிக்கும் போது அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன போயிட்டோம். இல்ல இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காளாம். ஐ அம் a joke to you ன்ட்டு. இல்ல 12th படிக்கும் போது காலேஜ் படிக்கிற அக்காங்க பக்கத்துல உட்கார வைப்பாங்க இல்லீங்களா மாறி. மாட்டிக்கிட்ட அதான்டா சீனியர்னு சொல்லிட்டேன்டா அப்புறம் கடைசியா. எனக்கு வந்து எங்க காலேஜ் இது நல்லா இருக்கும்ல. காலேஜ்ல வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து இது வருவாங்க, இன்விஜிலேஷனுக்கு வருவாங்க எக்ஸாம் அப்போ. அவங்க எல்லாம் வந்து சின்ன பசங்க தானே இருப்பாங்க ஸ்காலர்னா. சோ ஜாலியா இருக்கும். அவங்க கிட்ட வேணும்னே ஃபேக்கல்டி இருந்தா கூட அவங்க கிட்ட போய் அடிஷனல் சீட் வாங்குறது. நீங்க பெடோஃபைல் ஆரம்பம் இல்ல இது எப்படின்னா காலேஜ் படிக்கிறாங்கண்ணா அவங்க ஸ்காலர்னா, அவங்க PhD ஸ்காலர், நான் வந்து பிஜி ஸ்டூடண்ட். சரி ஓகே. இல்ல பெடோஃபிலியா பத்தி தனியா ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம் நாங்க. ஆடியன்ஸ்க்கு ஒரு இது ரெஃபரன்ஸ் டீசர். பெடோஃபிலியா பத்தி தனியா ஒரு பாட்காஸ்ட் பண்றதா இருக்கும். அப்டேட் மார்லி எல்லாம் இருக்க மாட்டோம் அதுல. ஏன்னா மார்லியே வந்து பெடோஃபைல். மார்லியே ஒரு பீடோ. ஆமா. இந்த இடத்துல அட்டாக் செய்யப்பட்ட என்ன பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ். சரி, அடுத்து போ. அதான் அந்த பேரு தெரியாத இப்போ டிஷ் பேர்லாம் தெரியாது. அதே மாதிரி இப்ப இந்த மெக்டொனால்ட்ஸ், KFC எல்லாம் போனா கொஞ்சம் திரு முடிப்போம். அவங்க கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். ஆமா. பின்னாடி ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தானா அது இன்னும் ஆக்வர்டா இருக்கும். அவன் நம்மள பாத்துக்கிட்டே இருப்பான், எப்படா முடிப்பேன்ட்டு. நமக்கு அவ்வளவு இன்செக்யூரா இருக்கும் பேசுறது அங்க. அங்க ஒரு லாங்குவேஜ் எனக்கு ஆக்சுவலி பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் போகும்போது கொஞ்சம் டீசென்ட்டா பேசணும் அப்படிங்கிற தாட் வரும். ஆமா. அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு ஸ்விட்ச் ஒன்னு வந்துரும் நமக்கு. வேற ஒரு ஸ்லாங்ல பேசுவோம் இங்கிலீஷ்லாம். ஆமா. ஆக்சுவலி எனக்கு என்னது பிரியங்கா சோப்ராவா மாறுறீங்க. ஆமா, பிரியங்கா சோப்ராவா மாறுறோம் நம்ம. ரெஸ்டாரண்ட்னால எனக்கு ஒரு இன்னொரு ரஷ்யா ஸ்டோரி ஞாபகம் வருது. ரஷ்யா ஸ்டோரிகள் நிறைந்த பாட்காஸ்டா இருக்குது. எனக்கு வந்து கேசின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். பிளாக்னு சொல்லக்கூடாதா, அதாவது ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த ஒருத்தர். சரியா? அவன் வந்து நானும் அவனும் வந்து நல்ல க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து என்ன பண்ணுவானா, என்னை வந்து நிகான்னு கூப்பிடுவான். அப்போ ஒரு நாள் நான் வந்து அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா நான் உன்னைய கூப்பிட்டா மட்டும் நீ ஒத்துப்பியா, நீ மட்டும் என்னைய கூப்பிடுறிய, நியாயமா இதுன்னு. அவன் வந்து என்கிட்ட சொன்னா, நீ நான் உன்னைய கூப்பிட வேணான்னு சொல்லவே இல்லையே, யூ கேன் கால் மீ நிகன்ட்டான். சரியா? இது வந்து எப்படின்னா, இது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கிறது வந்து சில பேருக்கு புரியாம இருக்கலாம். நிகங்கிறது வந்து இட்ஸ் a very offensive word. அவங்க அது பயங்கர ஒஃபென்சிவா எடுத்துப்பாங்க. when a black guy gives you permission to call him nigga, it's like அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். he considers you a very close friendன்ற மாதிரி. அது
அப்ப வந்து அதுக்கப்புறம் நானும் அவனும் வந்து பயங்கரமா ஆளால நிகழ்னு தான் கூப்பிட்டுப்போம், செம்ம க்ளோஸா இருப்போம். ஒரு நாள் என்ன ஆச்சு, பையன் வந்து ரெஸ்டாரண்ட்ல கேன்டீன்ல சுத்தி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கிறான், எல்லாம் ஃபுல்லா பிளாக் ஆளுங்க இருக்கானுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் அதை கவனிக்கவே இல்லை. சரியா, அவன் சுத்தி யார் இருக்காங்கன்றதெல்லாம் கவனிக்கவே இல்லை. நான் எப்பவும் போல தூரத்துல நின்னு யோ நீங்க கத்திட்டேன் அவனை பார்த்து. இந்த வட சென்னை படத்துல தனுஷ் வந்து செல்போனை எடுத்து கொடுத்துட்டு இந்த சுத்தி எல்லாரும் வரும்போது ஒரு கிரீப்பியான பிஜிஎம் ஒரு சீன் வரும் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் திரும்பி எல்லாம் அப்படி வந்து ஸ்லோ மோஷன்ல என்னை திரும்பி பாக்குறானுங்க. சரியா, கேசிக்கு புரிஞ்சிருச்சு விஷயம், தெளிவா புரிஞ்சிருச்சு என்ன நடக்குதுன்னு. கேசி வேணும்னே நக்கலா சிரிச்சுக்கிட்டு எதுவும் பேசாம என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் அடிக்க வந்துட்டானுங்க மத்தவனுங்களா. அதுக்கப்புறம் கேசில யோ ஸ்டாப் இஸ் மை ஃப்ரெண்டுங்க பாவி, டேய் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிருந்தா அடி வாங்கிருப்பேன்டா இப்போ. black.com ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு தெரியுமா, நடுவுல ஒரு பொண்ணு இருக்கும் சுத்தி 5 பொண்ணுங்க 5 பசங்க நிப்பானுங்க, அந்த மாதிரி ஆயிருக்கும் சீன். ஆமா ஆமா, அந்த அதெல்லாம் வந்து பயங்கர ஆக்வர்டா இருந்துச்சு அவனுக்கு வந்து இப்படி திரும்பி நீ பாக்கும் போது. அடுத்து போங்க. ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ஒரு இது பண்ணிருப்பானுங்க, கிரியேட்டிவா புளுத்துறன்ட்டு. அந்த பாத்ரூம் சயின்ஸ்ல எல்லாம் இப்ப கேஎஃப்சி போனீங்க வச்சுக்கோங்களேன், சிக்கன் ஒரு பேண்ட் போட்டிருக்கோம், ஒரு இது ஸ்கர்ட் போட்டிருக்கோம். அவசரமா வர்றவன் அது பேண்ட் போட்டிருக்கா ஸ்கர்ட் போட்டிருக்கான்னு பாத்துனா இருப்பான். ஆம்பளைக்கு ஃபுல்லாலாம் போட மாட்டானுங்க, கோழியோட கால் மட்டும் வச்சு ஒரு இது ஸ்கர்ட் போட்டிருக்கோம், ஒரு இது பேண்ட் போட்டிருக்கோம். இல்ல அதே மாதிரி சில இடத்துல எல்லாம் வந்து இந்த பாத்ரூம் எப்படி பண்ணிருப்பான்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணுடா. சரியா, ட்ரையாங்கிள் போட்டு நார்மலா நம்ம எப்பவும் போல ட்ரையாங்கிள் போட்டு மேல ரவுண்டு போட்டு இருந்துச்சுன்னா அது பொண்ணுங்க. சரியா, அதுவே வந்து ட்ரையாங்கிள் வந்து தலைகீழா இருந்து மேல ரவுண்டு போட்டு இருந்துச்சுன்னா பசங்க. இத நீ மனப்பாடம் பண்ணுவோம் உட்காந்து. அது ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்கர்ட் மாதிரி கீழே பெருசா இருக்கும், பசங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியல கீழே சிறுசா இருக்கும். சரியா, அது நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்குவாங்க. அது என்ன புரியுது எனக்கு தெரியல, அதுதான் நான் கேக்குறேன். மாரிகிரி உள்ள போயிட்டேன்னா எவ்வளவு ஆக்வர்டா இருக்கு தெரியுமா அது. அடிக்க வருவானுங்க இவனுங்க, இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் கக்கூசுல தான் காட்டுவானுங்க. நடந்திருக்கு போனை பாத்துக்கிட்டே அப்படியே உள்ள போயிருவேன், பாதி வரைக்கும் உள்ள போயிருவேன். உள்ள போயிட்டு நிமிந்து பார்த்தா ஃபுல்லா அதை திரும்ப அந்த தனுஷ் ரெஃபரன்ஸ் தான். சுத்தி நின்னுகிட்டு என்னடா பண்றீங்கன்ற மாதிரி பாப்பாங்க. டைம்ல இன்னொரு பெரிய ஆக்வர்ட்னஸ் என்னன்னா, நமக்கு சில்லற கொடுத்து பேலன்ஸ் அப்புறம் தரேன்ப்பா, நமக்கு பக்கம் 250 எனக்கு நிஜமாலே அப்படி நடந்திருக்கு. அடிக்கடி வரும்போது கேட்டிருக்கேன், இரு பார்த்தா ஒரு வாட்டி சொன்னாரு, அப்புறம் 2வது வாட்டி குடுத்துட்டாப்புல வச்சுக்கங்க. இல்ல எனக்கும் நடந்திருக்குது. அந்த 2 ரூபா போச்சாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் என்னடா வடை போச்சேன்ற மாதிரி ஆயிரும். கேட்கலாமா? இல்ல ஆக்சுவலி நமக்கு வந்து அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் இந்த 250 போறது மேட்டர் கிடையாது. நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டானே, நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டானேங்கிற அந்த ஃபீல் தான் கஷ்டமா இருக்கும். இந்த 2000 ரூபாய் போறதெல்லாம் பெரிய மேட்டர் எல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சே ஒருத்தன் நம்மள ஏமாத்திட்டானேங்கிற அந்த கவலைதான் வந்து ரொம்ப வாட்டும் நம்மள போட்டு. 250 கூட 5 ரூபா 10 ரூபா சில வாட்டி கொடுக்க மாட்டாங்க சில்லற. 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா சில்லறைடா உனக்கு. சில பேரு கொடுக்க மாட்டானுங்கடா இங்கலாம். உன்ன சொல்ல மாறலி சில்லற தானே தம்பி அப்படின்னு வானுங்க. 5 ரூபாய்க்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியுமா?
அதே மாதிரி இந்த கடையில வந்து சேஞ்சுக்கு பதிலா சாக்லேட் கொடுக்கும் போது இதே ஃபீல் தான் நமக்கு வரும். எனக்கு தெரியுதுடா நீ என்னை ஏமாத்துறன்றது. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஹீரோயின். ஹலோ ஹலோ, இந்த கடைக்கார வந்து சில்லறைக்கு பதிலா சாக்லேட் கொடுக்கும் போதும் அதே ஃபீல் தான் வரும் நமக்கு. டேய் நீ என்னை ஏமாத்துறன்னு தெரியுதுடா எனக்குன்ட்டு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஹீரோயின் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச சாக்லேட் கூட தர மாட்டான், அது வேற மாத்தி கேட்கணும் அவன்கிட்ட. ஆமா ஆமா ஆமா, சரி பிடிச்சதையாவது கருமம் காடானா அதுக்கு வந்து நம்மள மேலங்கிலும் பாப்பான். ஆமா, குடுக்கறத வாங்கிட்டு போடா சின்ன கூடியானங்கிற மாதிரி. காசுல எனக்கே ஓக்க விடுற, தர மாட்டியாடா. அதே மாதிரி கடனோட ஞாபகம் வருது, இந்த சூப்பர் மார்க்கெட்ல இது மாலுக்கு எல்லாம் போனேன்னு ஏதாவது ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சேன்னு மாலுன்னு கூட கிடையாது, இப்ப எங்கெல்லாம் வந்து சேல்ஸ்மேன் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீ நுழைஞ்சோன்னா உன் பின்னாடியே திரிவாங்க, ஏதோ நீ திருட போற மாதிரி. சேல்ஸ்மேன் வந்து உன் கூடயே திரிவாங்க, அதுவும் வந்து பயங்கர ஆக்வர்டா இருக்கும். ஆமா ஆமா, நிம்மதி எதையுமே எடுத்து கூட பார்க்க முடியாது, அவங்க பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. சார் அது எடுக்கிறீங்களா சார், அப்படி இப்படி. அதான் நான் சொல்லிடுவேன், சார் நான் வாங்க வரல சார், சும்மா பார்க்கதான் வந்திருக்கேன். நானும் சொல்றேன், நான் இதுக்கெல்லாம் வெக்கப்படவே மாட்டேன். இந்த எலக்ட்ரானிக் கடைக்கெல்லாம் போனோம், இந்த மெமரி கார்டு பக்கம் எல்லாம் போனா கூடயே ஒருத்தன் தெரியுமா, டேய் திருட மாட்டேன்டா நம்புங்கடா. வாங்குறீங்களா சார், இல்ல சார் பாக்குறேன் சார். நான் சொல்லிடுறேன், இல்லைங்க நான் பாக்கதாங்க வந்திருக்கேன். ரேட்ஸ் எல்லாம் பாப்பேன், இந்த ஐபோன் ரேட்ஸ் குறைஞ்சிருக்கா இருக்கா, நாள் போனா பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பேன். நான் சொல்லிடுறேன் அவங்க கிட்ட, வாங்க வரலீங்க சும்மா பாக்கதான் வந்து, அவங்களும் இழிச்சிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஒரு லுக் கூடாத வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம்னா இந்த காண்டம்ஸ் எல்லாம் வாங்குறது. இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆனா ஐ கேன் இமேஜின் அது வந்து எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும்ங்கறத ஐ கேன் இமேஜின். ஆமா, இல்ல ஐ யூஸ்ட் டு பி a smoker, சரியா? ஓகே, அப்பெல்லாம் வந்து கம் எல்லாம் வாங்கிட்டு நான் அங்க ரஷ்யால இருக்கும்போது அந்த கவுண்டர்ல நான் கையில வந்து சிகரெட் டப்பாவோட போனாலே வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க மாதிரி. அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், எல்லாருமே அதை பாப்பாங்க, ஜட்ஜ்மெண்டலா பாப்பாங்க. சேம் வித் லிக்கர் ஒன்னு, ஒரு பியரோ இல்ல ஒரு விஸ்கியோ எடுத்துட்டு போனேன்னா அவன் வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டலா பாப்பாங்க. கிறிஸ்டோபர் செல்வியாக மாறிய கிருஷ்ணா. Peaky fucking blinders. Oh, there is a woman. அந்த மாதிரி சொல்லுங்க. Everyone is a simp, Grace. We simp to different people. ஒரிஜினல் டயலாக் என்னன்னே மறந்து போச்சுடா, இது டயலாக் நான் மாத்தி விட்டதுக்கு அப்புறம் என்ன டயலாக்? Everybody is a whore, Grace. We sell different parts of the body. அதே மாதிரி அம்மாக்கோ தங்கச்சிக்கோ இந்த சானிட்டரி பேட் வாங்க போனா ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு ஸ்டாச்சுரி வார்னிங் கொடுத்துக்கிறேன். டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், சரியா? ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி, நெவர் ஸ்மோக், சரியா? அப்புறம் வந்து கிறிஸ்டனா வந்து ப்ரொமோட் பண்றாரு ஸ்மோக்கிங்னு நினைச்சிருவானுங்க. நோ, ஐ குவிட், நீங்களும் குவிட் பண்ணுங்க, சரியா? ஓகே, அடுத்து ஆமாமா, இந்த சானிட்டரி நாப்கின் எல்லாம் உண்மையாலே இருக்கும்டா. நம்மளே வந்து இப்ப நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஐடியாஸ் இல்லைன்னு வையேன். இப்ப சிலர் எல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி அதை நினைச்சு வந்து அது வந்து ஒரு மாதிரி தீண்டத்தகாத பொருள் மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரியான பசங்களே வந்து மனசு மாதிரி சரி ஓகே வாங்குறேன்னு போய் நின்னாலுமே அந்த பார்மசிக்காரன் வந்து உன்னை பயங்கர ஆக்வர்ட் ஆக்கி விட்டுருவான். ஆமா, அதான் சும்மாவும் தர மாட்டானுங்க, எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏதாவது பேப்பர் வச்சு மடிச்சு தந்துருவானுங்க. ஆமா 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 ஆமா, இப்ப ரீசெண்டா இது அரவிந்த் தேசாயோட ஒரு இது இந்த ஐ வாஸ் நாட் ரெடிடான்னு ஒரு ஸ்டாண்டப்
ஆமா, அதை ஏன்டா பாத்தீங்கன்னு ஜட்மெண்ட் எல்லாம் என்னைய பாக்காதீங்க. ஐ பியூர்லி ட்ரைட் டு கெட் சம் கண்டென்ட். பட் அது அந்த அந்த ஷோ ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி தான் அதுல வந்து ஆமா ஆமா, அதுல வந்து இத வச்சே ஒரு ஒரு தனி செக்மெண்டே பண்ணிருப்பான், இந்த காண்டம்ஸ் அண்ட் இது சானிட்டரி நாப்கின்ஸ் போய் வாங்குறத பத்தியே. இதுக்கே ஆமா, தனியா ஒரு ஒரு செக்மெண்டே பண்ணிருப்பான். இதுக்கே நீங்க அரவிந்த் பார்த்ததுக்கே இதுன்றீங்களே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்றான், அரவிந்த் விட கார்த்திக் குமார் காமெடி நல்லா இருக்கும்ன்றான். ஐயா டேய், அந்த ஃப்ரெண்ட டிவோர்ஸ் பண்ணிரு. என்னத சொல்ல, நீங்க ஓவரா ஹைப் பண்றீங்கடா அரவிந்த் எஸ்ஏக்கு. கார்த்திக் குமாரே நல்ல காமெடி பண்ணுவாரா அப்படின்றா. எனக்கு அப்படியே என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவனை திட்டவும் அவன் அவ்வளவா பார்க்க மாட்டான் அதெல்லாம். அதனால அவனுக்கு மேபி இஸ் நாட் அவேர் ஆஃப் நினைக்கிறேன். மெர்வின் ரொசாரியோ வேணா நல்லா பண்ணுவாங்க சில சமயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த நம்ம கையடிச்சு கரெக்டா அந்த வர்ற நேரம் யாராவது ஒருத்தர் கால் பண்ணுவாங்க, இல்ல வீட்டுல இருந்து கால் பண்ணுவாங்க. அது எடுக்கக்கூடிய காலா இருக்கும், கட்டும் பண்ண முடியாது. அதுவும் வந்து இல்ல இல்ல, அது வந்து அதுவும் முக்கியமா நம்ம அப்பா அம்மா யாருன்னா கால் பண்ணாங்கன்னா சுருங்கிரும். ஆமா, அவ்வளவுதான். அப்பான்னு பார்த்துட்டா எவனாச்சும் கால் பண்ணுவான், மச்சான் இங்க ஒரு பிரச்சனைடா வாடா அப்படின்னு. அதே மாதிரி நீ வந்து when you are almost gonna come, திடீர்னு பான் லோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஆமா அதே மாதிரி வர வர வாய்ஸ் நின்னு போயிரும். என்ன சொன்னது? லோட் ஆகும்போது வாய்ஸும் நின்னு போயிரும். நமக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் எப்பவுமே மியூட் தான், எப்பவுமே மியூட் தான். ஆனா இந்த கதையை கேளுங்க, நான் இது ப்ளூடூத்ல ஹெட்செட்ல தானே கேட்பேன் மேக்ஸிமம். நல்லா இருக்கும்னு ஒரு வாட்டி கேட்டு இருக்கும்போது சவுண்ட் கொஞ்சம் ஹைல வச்சிருந்தேன். அப்போன்னு பார்த்து திடீர்னு கட் ஆயிடுச்சு ப்ளூடூத். என்ன எதுன்னு ஒண்ணு வேல்யூமை கன்வே பண்ணிட்டேன். கொஞ்சம் விட்டு இருந்தா அவ்வளவுதான் இருப்பாங்க. எனக்கு ஒரு கதை நடந்துச்சு கேளு. என்னாச்சு, நான் எங்க வீட்டுல வந்து சும்மா ஒரு இது ஒண்ணு கிடந்துச்சு, ப்ளூடூத் ஹெட்செட் ஒண்ணு. சரியா, எடுத்து காதுல போட்டா பான் சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா தம்பி உள்ள பாத்ரூம்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள இருக்கு, மாட்டிக்கிட்டான். அதனாலதான் எப்பவுமே வயர் ஹெட்செட் இஸ் பெட்டர் எதுவா இருந்தாலும். ஒரு நாள் வர வர இந்த எக்ஸ்விடியோஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. பாக்குறதுக்கே எரிச்சலா வருது. ஆமா, பானை வேற கிடைக்க மாட்டேங்குது VPN போட்டா கூட. அப்படியா? ஆமா, நான் வந்து வெறித்தனமான பான் ஹப் கஸ்டமர் நானு. ஓ, பிரீமியம் யூசரா? இல்ல, பிரீமியர்லாம் கிடையாது, சும்மா ப்ரொஃபைல் மட்டும் வச்சிருக்கேன். பரவாயில்லைங்களே. இந்த ரிக் வந்து கேட்பான், who has a whoever creates a Pornhub profile ட்டு. அதுக்கு வந்து மார்ட்டி சொல்லுவான், இல்ல ஆக்சுவலி அது வந்து நிறைய யூசர்ஸ் இருக்கு, உனக்கு ஏத்த மாதிரியான வீடியோஸ்லாம் அது கொடுக்கும். அது உண்மைதான் ஆக்சுவலி. ஓ, எனக்கு பயம், உனக்கு வர்ற ரெக்கமெண்டட் எல்லாமே எனக்கு பயம். அது எதுனா நம்ம பண்ணிக்கின்னு ஏதாவது ஆயிட போதோ பயத்தோட அதெல்லாம் போயிட்டு பாத்து அதுல வர்ற அது வந்து அழகா ரெக்கமெண்டட் எல்லாம் வந்து உனக்கு என்னென்ன பெட்டிஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கும். என்ன நீ அதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கியோ அது வந்து அதுக்கு நோட்டீஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கும். அண்டர்டேக்கர் பயப்படலாம் தேவையாடே. நான் இன்காக்னிட்டா கூட போறது இல்ல இப்பெல்லாம். நானும் வர VPN எல்லாம் போடுறது இல்லன்னு. சில சப் வெப்சைட் எல்லாம் இருக்கும்ல, VPN போடாமலே உள்ளரிக்க போகும்ல. அப்படியா? அந்த மாதிரி டேய் அதெல்லாம் அனுப்பி விடுற. அது எக்ஸ்என்எஸ்எஸ்லயே இருக்குனே. .comனு போடாம .xnxs. ஐயோ, நம்ம வேற எதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம்.
இல்ல காளி வந்து யோசிக்கிறானா, டேய் போன வாட்டி டெக்னாலஜியை எப்படிடா சொல்லி கொடுத்த, நீங்க எதுக்குடா யூஸ் பண்றீங்கன்ட்டு. சரி, நம்ம வந்து வந்ததுல இருந்து ஆயி கையடிக்கிறது, மேட்ரு போடுறது, ஆக்வர்டுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆக்வர்ட் ஆக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் அப்படி அரசியல் பக்கம் போயிருவோம். சரியா? நானும் அண்டர்டேக்கரும் ஒரு பாட்காஸ்ட்ல இருக்கோம்னா கண்டிப்பா ஜாதி பத்தி பேசாம எங்களால இருக்க முடியாதுங்கிறது ஊருக்கே தெரியும். கூட வந்து இவன் வேற சேர்ந்திருக்கான், மார்லி வேற சேர்ந்திருக்கான். ஜாதியை பத்தி பேசாம இருக்க முடியாது நம்மளால. சோ ஆக்சுவலி இது வந்து இதுக்கு பேசணுமேன்ட்டு பேசல, உண்மையாவே இது வந்து நடக்கும். ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட தம்பி நீங்க என்ன ஆளுங்க கேட்டாலே வந்து பயங்கர ஆக்வர்டா இருக்கும். முன்னாடி எல்லாம் ஆக்வர்டா இருக்கும், இப்ப எல்லாம் கோவம் வருது, தப்புன்னு அறைய தோணுது. முன்னாடி எல்லாம் ஆக்வர்டா இருக்கும், நம்ம என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது அந்த கட்டத்துல. ஆமா ஆமா ஆமா. இதுல எல்லாம் வீடியோல எல்லாம் பாப்போம், ஜாதி கேட்டால் போடா கூதி என்று சொல்லும் ஜாதின்ட்டு ஒருத்தன் சொல்லுவான். அதெல்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கும், எங்க அடி வாங்கிருவோமோன்னு பயமும் இருக்கும். ஆமா ஆமா, அவனுங்க பேசுறது ஒரு மாதிரி பேசுவானுங்க, தம்பி என்ன ஆளுங்கப்பா அப்படின்ட்டு. இந்த நீயானால வந்தானுங்களே ஒரு கூட்டம், ராஜ பரம்பரை ராஜ நடை. எனக்கு தெரிஞ்ச அந்த ராஜ நடை கூட இந்த கைப்புல நடப்பான்ல, இது ஆக்சுவலி சிம்பா படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா, சர்பேட்டான்ட்டு. என்ன பாட்டு? சிம்பான்னு ஒரு படம் இருக்கு, சிம்பான்னு ஒரு படம் இருக்குடா, பரத் படம் தானே? ஆமா 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 ஆமா. அதுல வந்து சர்பேட்டான்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த படத்தோட அந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோல வந்து ராஜா நடதாண்டான்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வந்து வடிவேல் நடந்து வர்றதெல்லாம் போட்டிருப்பானுங்க. அதுக்கு பதிலா வந்து நம்ம ஆண்டை நடந்ததை தூக்கி போட்டிருக்கலாம். இப்ப சர்பேட்டா பாட்டு இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா போடலாம். ஏன்னா டிக்டாக் கணிஸ்ல ஒரு மீமா எடுத்து போட்டு விடுவோம், ஊருக்கு தெரிஞ்சு அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்ப கேட்ட நம்ம வீட்டுல உள்ளவங்களே கண்டுபிடிச்சிருவானுங்க, இவன் இப்படி இருக்கானா சொல்லிடுவானுங்க. பாத்திருக்கியா? வீட்டுல எல்லாம் வந்து எங்க பாட்டி எல்லாம் பயங்கரமா ஜாதி பார்ப்பாங்க. எங்க ஊர்ல பயங்கரமா வைப்பானுங்க. அது அவங்க லிட்டரலா வந்து அவங்க வந்து எங்க பாட்டி எல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ், ஆனாலுமே வந்து இந்த சர்ச்சில் பூசை நடத்துற ஃபாதர் என்ன ஜாதிங்கிற வரைக்கும் பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. அதான் எங்க அம்மாவும் அப்படிதான். நான் நிறைய வாட்டி திட்டிருக்கேன் எங்க அம்மாலாம் அந்த மாதிரி பாக்காதுன்ட்டு. ஆனா வந்தா யாராச்சும் பசங்க வந்துச்சுன்னா சொல்லிடுவா அப்படின்ட்டு. நான் கண்டுக்கவே மாட்டேன், அம்மா பண்ணிட்டு கிடந்துட்டு அப்படியே போயிருவேன். அத மாதிரிதான் நிறைய பேரு அவன் லுக்க வச்சே எப்படி என்னன்னு கண்டுபிடிச்சிடறானுங்க. அதுதான் அதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலம் தெரியுமா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் உண்ட கண்ணை வச்சு அப்படியே கண்டுபிடிச்சிருவாரு. அந்த நீயானால அந்த அக்காவும் அதேதான் சொல்லி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் பேடா அந்த அக்கா எல்லாம் தங்கம் அக்கா செமையா பேசிருக்கோம். ஆமா, நாங்க ஆக்சுவலி இந்த அக்காவை பத்தி டிக்டாக் கனிஸ் பாட்காஸ்ட்லயே பேசலாம்னு இருக்கோம் இந்த வார பாட்காஸ்ட்ல. சூப்பர் சூப்பர். அது இன்னும் 2-3 எபிசோட்லயே வந்திருக்கு. இன்னைக்கு மீம்ல பார்த்தேன், ஒரு மீம்ல பார்த்தேன். ஓ, அவங்க நீயானா ரெகுலரா என்னைய மாதிரியா? ரேண்டம் டாக்ஸ்ல நான் மாதிரி அவங்க தேல்பத்ரி சிங் அவங்க அடிக்கடி வந்திருக்காப்ல. ஓஹோ, கம்பெனி ஆர்டிஸ்ட் போல. அதனாலதான் கோபி பேர்லாம் சொன்னாப்ல. ஆமாண்ணே, இப்பதான் கனெக்ட் ஆகுது. எவ்ரிதிங் இப்ப வந்து அந்த இது மாதிரி எவ்ரிதிங் மேக்ஸ் சென்ஸ். இப்ப அந்த இது மாதிரி பேர் என்ன, தனி ஒருவன்ல சொல்லுவான்ல, மொத பக்கத்துக்கும் 9வது பக்கத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் புரியுது, அது மாதிரி புரியுது. மார்லி வந்து அப்படியே கால்குலேட் பண்றாங்க. ரொம்ப நேரமா மார்லிய ஓட்டாம இருக்கும்.
ஐயோ. அதே மாதிரி இது ஸ்கூல்லயே நம்ம பேசியிருக்கணும். அதே இது டாபிக்லயே நம்ம இது பேசியிருக்கோம். இந்த நான்வெஜ்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தாலே டீச்சர்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எங்க ஸ்கூல்ல எல்லாம் நான்வெஜ் ஆமா அலோடு ஆமா கிடையாது. ஆமா ஆமா எங்க ஆ, ஸ்கூல்லயுமே நான்வெஜ் அளவு கிடையாது. நான் ஒரு இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தெரியுமா, ஆமா ஆமா. ஆமாமா. அவங்களோட ஸ்கூல்ல தான் நான் ஆக்சுவலி படிச்சேன். ம், ம். இதுக்கு அது இதுக்கு வந்து சாய் ஸ்கூல்னே சொல்லிட்டு போயிடலாம். ஆமா சரி, தாய் ஸ்கூல்ல தான் படிச்சேன், போதுமா? அது வந்து இல்ல எதுவும் கேஸ் கீஸ் வாங்கிடுவோமோன்னு பயத்துல பேர் சொல்லாம இருக்கேன்டா நீ வேற. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லியாச்சு. சரி ஓகே, தாய் ஸ்கூல்ல தான் படிச்சேன் நானு. அங்க வந்து இதெல்லாம் பயங்கரமான இருக்கும். ஒரு அதுவும் இந்த பிரைமரி டைம்ல எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். நாங்க 10th அப்புறம் எல்லாம் வந்து நாங்க பசங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது கொண்டு வந்தாலும் பெருசா பேசிக்க மாட்டோம். லைக் அது 10th அப்புறம் எல்லாம் வந்து நான் சொன்னல ஸ்டார்டிங்ல இந்த நேத்தன் ரேக்கு நான்லாம் இருந்த கிளாஸ் வந்து பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கிளாஸ். நான் வந்து நடுவுல உட்கார்ந்து இருப்பேன், லெப்ட்ல ஒரு முஸ்லீம் உட்காந்துருப்பா, ரைட்ல ஒரு பிராமின் உட்காந்துருப்பா, நான் நடுவுல உட்காந்து போக் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். 2 பேருக்குமே அது வந்து ஆவாத மேட்ரு. ஆனா அவனுங்க பெருசா மைண்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. இந்த பிராமின் பையன்லாம் லிட்டரலா அவன் கைய சாப்பாட்டுக்குள்ள கைய விட்டு சாப்பாடு எடுத்து தின்றுவாங்க. முஸ்லீம் பையன் வந்து ஹராம்னு சொல்லிட்டு தொடமாட்டான், ஆனாலும் பெருசா மைண்ட் பண்ண மாட்டான். அப்படிதான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஒரு 10th முன்னாடி எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருவானுங்க. இந்த வெஜிடேரியன் பசங்க இருக்கானுங்கன்னு வைய, யாரையும் கை காட்ட விரும்பல நானு, வெஜிடேரியன் பசங்க இருந்தானுங்கன்னா போட்டு கொடுத்துருவானுங்க. போய் பிடி சார் கிட்ட இல்லாட்டி வைஸ் பிரின்சிபல்ட்ட எல்லாம் போட்டு கொடுத்துருவானுங்க. திஸ் பாய் இஸ் பிரிங்கிங் நான்வெஜ் டு ஸ்கூல் சார். அவங்களும் வந்துட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. என்னடா கொண்டு வந்தா கடைசியில முட்டை கொண்டு வந்திருப்பேன். முட்டைக்கு தான் இவ்வளவு அப்புறம். அதே மாதிரி நம்ம இப்ப ஸ்கூல்ல எதனா ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த அடுத்த நாள் அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்றது, என்ன பேசி கன்வின்ஸ் பண்றது, நம்ம வேணும்னே போட்டிருக்க மாட்டோம். அவனே கான்வர்சேஷன் இந்த புது ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்களோ அப்படி அந்த கான்வர்சேஷன் வளர்க்கறது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹோமியே வந்து நம்மள அவாய்ட் பண்ணானா அது வந்து பயங்கர ஆக்வர்டா இருக்கும். ஆமாண்ணே ஆமாண்ணே, இதெல்லாம் வாட்டி பட்டிருக்கேன். அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் ஹோமியா இருந்தா பார்த்தா ஓவர் புண்டையா பண்ணாதடா வாடான்னு சொல்லிட்டு பேசிடலாம். நம்ம ஓரளவுக்கு க்ளோஸ் ஹோமினா வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். இல்ல அவனுங்களே இப்ப எப்படின்னா புது பழக்கத்துக்கு தேடி தேடி போறதுனால விட்டுறானுங்க. அது என்ன மாதிரி தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு ஸ்கூல்ல இன்னொன்னு பொதுவா காலேஜ்ல நடக்கிறது, இது கிட்ட கேர்ள்ஸ் கேங்கா இருக்கும்போது பாஸ் பண்றது. அதெல்லாம் ஆக்வர்டாலாம் இல்ல. மார்லி நீங்க என்ன ஆமா சொல்றீங்க உன்னைய பத்தி எனக்கு தெரியாத. இப்ப என்ன சொன்னேன், குஜலா இருக்குன்னு சொன்னேன். நாலாடி போகும்போது ரஜினி மாதிரி இப்படி முடியெல்லாம் சிலுப்பி விட்டுக்கிட்டு இதெல்லாம் சீரை போட்டுக்கிட்டு தான் போவோம். விசால் பத்திரி செல்லு பத்திரி சிங்க் அந்த மரண மாச பாட்டுல வருவானா அந்த மாதிரி போலாம். அது வந்து அண்டர்டேக்கருக்கு மட்டும் ஆக்வர்டான சிச்சுவேஷன். அதெல்லாம் இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ஆக்வர்டா இருக்கும். எங்களை மாதிரி அலஞ்சாங்கேசங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசுறதுனாலும் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அது இன்னொரு இருக்கானா இன்னும் ஆக்வர்டா இருக்கும். இல்ல எங்களுக்கு வந்து போனஸ், எங்களுக்கு வந்து இன்னொரு பொண்ணா ஓகே போனஸ், ஓகே வாங்க வாங்க அப்படின்னு ஒரே கல்லுல 2 மாங்காய். ஐயோ டேய் ரொம்ப ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க மக்களே. இது வந்து வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும்தான். பெண்களை நான் தாய் போல மதிக்கிறேன். ஐயோ தாய் போல என்ன மாதிரிக்கு தாய் மாதிரி மதிக்கிறேன், பெண்ணா மதிக்க மாட்டியான்னு கேட்பானுங்க. ஐயோ நான் ஃபெமினிஸ்டியா, நானும் ஒரு ஃபெமினிஸ்ட் ஐயா. அப்ப பெரியார் கட்சியா அப்ப டிஎம்கேன்னு வந்துருவாங்க.
இல்ல பெரியார மட்டும் ஃபாலோ பண்றோம், வேற எதையும் ஃபாலோ பண்றது இல்ல. இது டக்குன்னு எதனா ஒரு காமெடி பண்ணிருப்போம், அதுக்கு யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. டேய் ஆமாண்டா ஆமாண்டா, அதுவும் நீ அது கூட பரவாயில்லடா. நீ வந்து ஒரு ஜோக் அடிச்சு யாரும் சிரிக்கலனா கூட பரவாயில்ல, கேர்ள்ஸ் சைட்ல இருந்து இன்னொரு சத்தம் கேட்கும், இன்னொரு சத்தம் கேட்கும். அது மாதிரி ஒரு அசிங்கம் உலகத்திலேயே கிடையாது. நான் சொல்றேன், நம்ம ஜோக்குக்கு சிரிக்காது கூட பரவாயில்ல. காலேஜ் ஸ்டார்டிங்ல சார் ஏதோ ஒரு காமெடி என்னமோ வேர்ட் சொன்னதுனால அதுக்கு நான் 3 சம் 4 சம்னா இருந்திருக்குமே. திரும்பி ஒரு மாதிரி பார்த்தாலே ஓ ரைட் வீடியோ பாப்பாலே போலன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி காஜு கொரியான்னு உன்னைய பார்த்து ஜட்மெண்ட் எல்லாம் பாத்துருப்பாளுங்க அவளுங்க. நீ வந்து வீடியோ பாப்பாங்களான்னு ஜாலியா இருக்கிற நீ. நான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன காமத்தை பத்தி பேசிட்டு இருக்கன்னு உன்னை ஜட்மெண்ட் எல்லாம் பாத்துருக்காளுங்க அவளுங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம பாத்ரூம்ல எல்லாம் யூரினல் வந்து இந்த ஏதோ அந்த வந்துட்டான் திரும்ப வந்துட்டான், கக்கூசுக்குள்ள வந்துட்டான். கக்கூச ரொம்ப மிஸ் பண்ண வந்துருச்சு எப்படியோ. நம்ம ஒருத்தர் பின்னாடி வெயிட் பண்ணணும். இப்ப இந்த தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், தியேட்டர்லயோ ஸ்கூல்லயோ இன்டர்வல் விட்டாங்கன்னா ஒருத்தர் பின்னாடி வெயிட் பண்ணும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவன் பின்னாடி வரான் வச்சுங்க, அவன் எப்படி வரான், டாக்கிள் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். ஆமாம், அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், கை கெட்ஸ் ஹிட் இன் தி பால்ஸ் எவ்ரி கை வித்தின் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ன்ட்டு. ஆமா, அந்த மாதிரி இந்த யூரினல் பிரச்சனை வந்து உலகத்துல உள்ள எல்லா ஆம்பளைக்குமே புரியும். அதாவது ஒருத்தன் ஒரு யூரினல் நிக்கிறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான்னா நிக்கிறவனுக்கும் ஆக்வர்டு, பின்னாடி நிக்கிறவனுக்கும் ஆக்வர்டு, அத சுத்தி நிக்கிற அத்தனை பேருக்குமே ஆக்வர்டு. அது 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா ஆம்பளைக்குமே அது ஆக்வர்டு. இந்த ஸ்கூல் தானே தேவையில்லண்ணே, தியேட்டருக்கு போறோமா அங்கேயும் அப்படியேதான் இருக்கும். அதுதான் ஸ்கூலாவது பரவாயில்லடா. ஆமா ஆமா, ஸ்கூலாதுல நம்ம ஹோமிஸ் டேய் மொத்த வெளில வாடான்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க, அது வேற மாதிரி ஆக்வர்டா இருக்கு. டேய் போக விடுங்கடா, பின்னாடி ஒருத்தன் தட்டிக்கிட்டு வேற இருப்பான், அது வேற மாதிரி ஆக்வர்டு. தியேட்டர்லதான் ரியல் ஆக்வர்டு. ஆமா, யாரு எவனே தெரியாது, திடீர்னு மியூசிட்டு போவாங்க, அதை என்னவோ பண்ணிட்டு போவானுங்க. அதே மாதிரி இப்போ அப்படியே ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா என்னெல்லாம் ஆக்வர்டா இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதே எனக்கு ஞாபகம் இருக்கு. மார்லி புத்தி ஆக்வர்டா இருந்தாலும் பாரு இதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட்க்கு அப்புறம் கக்கூஸ் மாதிரி உனக்கு பேர் வைக்க போறாங்க. அவனை ஏதோ சொல்ல ட்ரை பண்றாடா, சொல்ல விடுங்கடா அவனை. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு டிஷ் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு கொஞ்சம் கேட்க கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஆமா ஆமா, ரெண்டாவது வாட்டி கேட்கறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்கும். அது கல்யாண வீட்லயுமே நடக்கும்டா. கல்யாண வீட்லயுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் சரியா, நமக்கு சோறு காலி ஆயிரும், சோறு கேட்கறதுக்கே ஆக்வர்டா இருக்கும். அவனா நம்மள பாக்குற வரைக்கும் அவனையே பாத்துக்கிட்டு இருப்போம் குறுன்ட்டு. அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணா அண்ணா அண்ணே அண்ணே எனக்கு சோறு கேட்கலாம் கூச்சா இருக்காது, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்கதான் கூச்சமா இருக்கும். நினைச்சேன்டாங்க வாத்தா, கூட அசால்ட்டா கேட்டுறலாம். அது உண்மைதான்டா. எங்கேயுமே பாத்ரூம் போவட்டான்னு கேக்குறதும் கூச்சமா இருக்கும், பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறதும் கூச்சமா தான் இருக்கும். அது உண்மைதான். அப்புறம் இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து மாடல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருப்போம், நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா ஆமா, ரிலேட்டிவ் வீட்ல போயிட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாடல் பிக்கினியோட இருக்கும், பாத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஐயோ பாத்துட்டானே
என்னப்பா ஃபாலோ பண்ற எனக்கும் காட்டு பாண்டுருவாங்களாம். பூமர் அங்கிள் ஒருத்தர் இருப்பாராம், பக்கத்துல ஒரு பூமர் அங்கிள் இருப்பாராம். அவர் வந்துட்டு என்ன நல்லா இருக்கே நேக்கும் காட்டுன்னு வரும். லிங்க் கிடைக்குமா டாலர்? லிங்க் ப்ரோ, லிங்க் ப்ரோ, லிங்க் ப்ரோ சொல்லணும் மூதேவி அது வெறும் போட்டா. அது பரவாயில்ல, அது போதும், அது எனக்கு போதும் மாமா போதும்ன்றாரா அது. அதே மாதிரி ரிலேட்டிவ் வீட்ல இன்னொன்னுன்னா இந்த நம்ம பசங்க ஹோமிஸ் ஏதாவது ஆடியோ அமைச்சிருப்பானுங்க. அது ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, சொந்த வீட்லயே நான் சொல்றேன் பாரு, ஹோமி ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்கான்னா ஹெட்செட் போடாம எவனும் கேட்காத அத. பார்த்தா மாமி என்ன எடுப்பானே ஆரம்பிக்கும் போதே. வர வர இந்த வைடா மண்டம் வேற அடிக்கடி அமுத்து விடுறாங்க. இந்த டேங்க் தம்பளா வேற நிறைய ஆடியோ வச்சிருப்பான். திடீர்னு மதுரை வீரன் தானே ஒண்ணு அனுப்பி விடுவான். நம்ம மதுரை வீரன் தானேன்னு சொல்லி கேட்போமா, ஆமா ஆமா மாத்தி மாத்தி வேற அனுப்புவோம் அத. ஏது வருதுன்னு இருக்கு. என்னது பூசா வந்திருக்கு இங்கிலீஷ் மியூசிக் மாதிரி போயிட்டு ஊம்பி ஊம்பி ஊம்பின்னு ஒரு ஆடியோ வந்திருக்கு. இவன் தாண்டா எல்லா ஆடியோவும் சப்ளையரு டேங்க் தம்லா. சரி சரி, ரொம்ப இன்சைட் ஜோக் வேணாம். இல்ல நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, இது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளையுமே வந்து அனுபவிச்சிருப்பான். சரியா, இது வந்து ஒரு நார்மே ஜோக் மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா, இது என்ன மேட்டர்னா இந்த பாபர்ஸ் டிக். நீ வந்து முடிவெட்ட போனன்னு வைய, இந்த சைடு ரயில்ல கை வச்சிருந்தேன்னு வைய, அதுல ஒரு சாமா பட்டுக்கிட்டே இருக்கும். என்னடான்னு பார்த்தா பார்பரோட சாமா. வந்துட்டான்டா பிராலி கோமால இருந்து வெளியில வந்துட்டான்டா. எண்டு நோட்டுக்கு கரெக்டா உள்ள வந்துட்டான் பாரு. அதுக்காக தான் வந்த உன்ன இவ்வளவு நேரம் மியூட்ல போட்டு என்னமா தின்னுட்டு இருந்திருப்பான். டீ குடிச்சு இருப்பான். வேண்டாம் வேண்டாம் தோழர், வேண்டாம் தோழர். மொக்க ஜோக்குன்னு தெரியுது தெரியுது. இப்படி அதுதான் அந்த பார்பர் ஸ்டிக்கர் எல்லாரும் நினைச்சு அத ஒரு வாட்டி டெய்லி தூங்க போக முன்னாடி ஒரு வாட்டி பார்பர் ஸ்டிக்கர் நினைச்சுக்கோங்க. கும்பிட்டுக்கோ, கும்பிடு. சரி கும்பிடு, சரி கலெக்ட் இஸ் a word. சரி கும்பிடு இஸ் an emotion. வேண்டாம், அவ்வளவு கிரிஞ்சு வேண்டாம் ப்ளீஸ். எனக்கும் இங்க கக்கூஸ் அந்த ஃபேக்ட் தான் ஞாபகம் வருது. பட் எதுக்கு வேணாம், ரொம்ப ஆக்வர்டா இருந்து சொல்லல. நீங்க வேற நீங்களே டாங்கர்களின் தலைவர், நீங்களே இப்படி. யாரு நான் டாங்க்லாம் இல்ல, எனக்கு அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே இல்ல. வை சொல்றாங்க அவனுங்க சொல்லிட்டு போகட்டும்டா. இல்ல அவனுங்க சொல்லிட்டு போட்டோம். டேங்க்குக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. அப்புறம் எனக்குலாம் சம்பந்தம் இல்ல. அப்புறம் ஒரு கூட்டம் ஒரு நாங்க தாண்டா ரியல் டேங்க்ஸ்டர்ஸ் வேணாம். எதுக்கு ரொம்ப நேரம் கக்கூஸ் பத்தி பேசணும். ஆக்சுவலா எனக்கு இந்த பார்பர்னு சொல்லும் போது கக்கூஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி எதுக்கு சொல்லிக்கிட்டு என்னடா இருடா ஒரு நிமிஷம் இதுல எப்படிடா நீ அதை கொண்டு வந்த? நீ எனக்கு சொல்லியே ஆகணும். இது எப்படி நீ அதோட கனெக்ட் பண்ணுவ சொல்லு. நான் இப்ப கனெக்ட் பண்ணி ஆகிறேன். சண்டே சமயம் தானே நம்ம முடி வெட்ட போவோம். காலையில சீக்கிரம் அடிச்சு மண்டையில அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க வீட்டுல. போயிட்டு உட்காந்தா வரும். அடே இவன் காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எங்க கேட்டு வந்துரும்ல, அது மாதிரி பாஸ் கக்கூஸ்ல ஏறி குதிச்சு கூட சாப்பிடறதுக்கு போயிடலாம்ல பாஸ். சரி இந்த கக்கூஸ் காமெடி பண்ற குறைச்சுக்கிறேன். கக்கூஸ் கிடையாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. கக்கூஸ் மார்லி. ஐயோ
இது ரொம்ப நேரமா ஆனா ஆனா மார்லி யோசிப்பான், உங்களெல்லாம் நம்பி ஒரு ஒரு பாட்காஸ்ட்ல கொலாப்னு வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க நிறுத்திக்க. ஆமா. அடுத்து பண்ணி நிறைய கலை வாங்கிட்டேன் இந்த இதுல. ஆடியன்ஸ் என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியல. எங்க போட்ட ஆபரேஷன் ஓகே. தலையோட முதுகுல அந்த மாதிரி. வேணாம் 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 வேணாம். டேய் டேய் எப்பா டேய் அண்டர்டேக்கரே முடிச்சு விடுறா எப்பா. ரொம்ப நேரமா போயிட்டு கிருஷ்ணனுக்கு நன்றி, மார்லிக்கு நன்றி. இந்த மார்னிங் மட்டும் நன்றி சொல்றேன். என்னடா? என்னடா? இல்ல இல்ல நன்றி ரேண்டம் டாக் என்னைய ஒரு பாட்காஸ்டரா கூப்பிட்டதுக்கு. இந்த வார்த்தையை நீங்க சொல்ல என்ன வேண்டும். பாட்காஸ்டரு? இது என்னங்க இது நீங்க? ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் பாட்காஸ்டே மார்லி தான் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு அப்புறம் எஸ்விகே இடத்தை நிரப்ப ஒருத்தர் வருகிறாராம். வேண்டாம், யாரு? என்னை ரொம்ப ஒட்டி வைத்தீர்கள். இல்ல இல்ல வேண்டாம் நண்பர்களே, வேண்டாம் தோழர்களே, மகிழ்ந்து விடுவேன். தேவை இருக்கிறது, என்னிடம் அதனால வராதீர்கள் தோழர்களே. வருகிறாராம். என்னது என்னது என்னது? தேவை இருக்கிறது, அதனால வருகிறாராம். ஓ தேவை இருக்கிறது வருகிறோமா? மூன்று எழுத்து பேஜ் தானே. ஆமா அந்த சின்ன குதியான பத்தி பேசாம ஒரு பாட்காஸ்ட் பேசலாம்னு நினைச்சேன். அவனை பத்தி பேச வச்சுருக்கேன். இல்ல யாரு கூப்பிட்டா இவரை? யாரு கூப்பிட்டா உன்னை? என்ன தேவை இருக்கிறது வருகிறோம். யாரும் கூப்பிடல, நாங்களா வருவோம். இந்த மாதிரி பண்றானு. சரி சூரிய மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. நீ ஏன் எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. சரி நன்றிண்ணே, நன்றி. சரி நன்றி. ஓகேடா ஓகேடா நன்றிடா, ஓகே. பை. வீட்டுலடா பின்னுக்கு குழந்தை அம்மா அப்பா எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. இப்ப அது இது மட்டும் கரெக்டா கேக்குதானே? அதுக்கு தான் நான் இந்த மாதிரி இல்ல இல்ல ஆரம்பிச்சதுல இருந்து எங்க ஃபுல் ஃபேமிலி பாட்காஸ்ட்ல இருக்கிறாங்க. ஃபுல் ஃபேமிலி பாட்காஸ்ட் ரெக்கார்டிங்ல இருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதுலாம் இல்ல, ஆரம்பிக்கும் போது அது நம்ம மார்னே வீட்டுல ஏதாவது சேட் அவன் வெல்கம் டு ரேண்டம் டாக் சொல்லும் போது பின்னாடி உங்க மாமாம்பாங்கிறாங்க. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.